நிறைவு கூறி அண்ணன் பிஜே அவர்கள் உங்களிலே பேசியிருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அல் குர்ஆன் அருளப்பட்டது ஏன் என்ற தலைப்பில் அல் ஜன்னத் ஆசிரியர் மௌலவி பிஜே அவர்கள் உங்கள் முன்னே முழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருமறையை விளங்கிக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டின் முதல் நாளில் கடைசி அமர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆன் அருளப்பட்டது ஏன் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், யாருக்காக இந்த திருமறை குர்ஆன் இறைவனால் அருளப்பட்டதோ அந்த சமுதாயத்தினர் எதற்காக அருளப்பட்டது என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த திருமறை குர்ஆன் யாருக்கு நேரடியாக அருளப்படவில்லையோ அவர்களெல்லாம் இது எதற்காக அருளப்பட்டது என்பதை புரிந்து நம்முடைய சகோதரர் கிறிஸ்துராஜ் அவர்கள் முகம்மதாக மாறியது போல் ஆராய்ந்து சிந்தித்து இந்த சத்திய இஸ்லாத்தின்பால் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய ஆதிவாசிகள் என்று தங்களை பற்றி நினைக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினர் திருமறை குர்ஆனை மதிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்புகிறார்கள், அது புனிதம் நிறைந்தது என்று போற்றுகிறார்கள். ஆனால் எதற்காக அது அருளப்பட்டது அதை மாத்திரம் உணர்கிறார்கள் இல்லை. இதன் காரணத்தினால்தான் அருளப்பட்ட நோக்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக இந்த மாநாடு. எதற்காக அருளப்பட்டது என்ற இந்த கேள்வி என்னுடைய உரை தலைப்பின் ஆரம்பமாக தரப்பட்டிருக்குமேயானால் நான் விரிவாக திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை எல்லாம் சொல்லி இருக்க முடியும். எதற்காக அருளப்பட்டது என்பதைத்தான் காலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருமறை குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்பதைத்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பிலே ஒவ்வொரு கோணத்திலே உங்களுக்கு விளக்கி இந்த காரணத்திற்குத்தான் இந்த நோக்கத்திற்குத்தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்பதை மிக தெளிவான முறையிலே சொல்லி இருக்கிறார்கள். அதை தொகுத்துத்தான் என்னால் இப்போது சொல்ல முடியும். ஏனென்றால் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு எல்லா தலைப்புகளையும் உங்களுக்கு சொல்லி இதை குர்ஆன் சொல்லுகிறது, இது போன்ற சிறந்த போதனைகள் குர்ஆனிலே கிடைக்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைப்பினூடே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆனாலும் நான் என்னுடைய இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்திற்கு வருவதற்கு முன்னால் பொதுவாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் வேதங்கள் இருக்கின்றன. வேதங்கள் இல்லாத மதங்கள் இல்லை. இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, திருமறை குர்ஆன் அந்த வேதங்களிலிருந்து எப்படியெல்லாம் வித்தியாசப்படுகின்றது,
அந்த வேதங்களால் இந்த உலகத்திலே என்னென்ன கேடுகள் ஏற்பட்டன, இந்த திருமறை குர்ஆனால் அந்த கேடுகள் எவ்வாறு களையப்பட்டது, இந்த விவரங்களைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பமாக சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலே வேதங்கள் என்றால், புராணங்கள் என்றால், இதிகாசங்கள் என்று சொன்னால் அதிலே மனித வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்காது. வேதங்கள் என்று சொன்னால் அதிலே கதைகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும், யாருக்கோ யாருக்கோ நடந்த சண்டைகள் எல்லாம் இருக்கும். இது போன்ற காம உணர்வை ஊட்டக்கூடிய மோசமான கதைகளும் கூட பக்தியின் பெயரால் எழுதப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நூல்களைத்தான் நீங்கள் வேதங்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லது வேதங்கள் என்று சொன்னால் இன்றைய அறிவியலோடு மோதக்கூடிய, அறிவியலை மறுக்கக்கூடிய, சிந்தனைக்கு தடை போடக்கூடிய ஒரு தடைக்கல்லாக அமைந்திருப்பதையும் நீங்கள் ஏனைய வேதங்களை ஆராய்ந்தால் புரிந்து கொண்டிருப்பீர்கள். வேதங்கள் என்று சொன்னால் மனிதன் சிந்திக்க கூடாது, மனிதன் ஆராயக்கூடாது, கண்ணை மூடிக்கொண்டு இதை நம்ப வேண்டும், இப்படித்தான் எல்லா வேதங்களும் சொல்கின்றன. அந்த போதனைகள்ல யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. திருமறை குர்ஆன் மாத்திரம் என்ன சொல்கிறது? அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா. இந்த திருமறை வசனங்களை கொண்டு அவர்களுக்கு போதனை செய்யப்படுமையானால் குருட்டுத்தனமாகவோ செவிட்டுத்தனமாகவோ அதில் அவர்கள் விழமாட்டார்கள். நல்லவர்களுடைய பண்பு இது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லவர்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் எப்படி நடப்பார்கள் என்று சொன்னால், இந்த வேத வசனங்கள் இப்படி சொல்கின்றன என்று கூறப்பட்டால் கூட ஏன் சொல்கிறது, இதனுடைய உண்மையான கருத்து என்ன, இது எப்படி பொருந்தி வருகிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து சிந்தித்துத்தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வேதத்திலேயே ஒரு நற்சான்று தருகிறான். அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வேதத்தினுடைய போதனைகளை ஆராய்ந்து சிந்தித்து எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்வாலுஹா. இந்த வேதத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்காமல் அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான். அதாவது ஒரு வேதத்தை தந்து இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்கள் சிந்தியுங்கள், ஆராயுங்கள் என்று தூண்டக்கூடிய ஒரு வேதம் இது. உலகத்தில் எந்த வேதத்தையும் நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. சில மதத்தினுடைய வேதங்கள் இருக்கின்றன, அது ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரம்தான் அதை படிக்க வேண்டும், மற்றவர்கள் அதை படிக்கவே கூடாது. படிக்க கூடாது என்பது மட்டுமல்ல, யாராவது படித்தால் அது அவனுடைய காதில் கூட விழக்கூடாது. வேதம் படிக்கக்கூடிய இடத்திலே ஒருவன், அதாவது வேதம் படிக்க தகுதி இல்லாதவன் என்று அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, அத்தகைய சகோதரன் வீதியிலே சென்றால் இந்த வேத வசனங்கள் அவன் காதிலே விழுந்து விட்டால் அவனுடைய காதுகளிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும், தண்டனை. இந்த வேதத்தை காதுல கேட்டதற்காக வேண்டி என்ன தண்டனை? ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்றெல்லாம் வேதத்திற்கு வரம்பு கட்டியிருந்தார்கள். வேதத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் படிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்தவர்கள் தான் படிக்க வேண்டும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது. ஏன் இப்படி படிக்கக்கூடாது என்ற தடை? அனைவருக்கும் பொதுவான, அனைவருக்கும் ஏற்றதாக அந்த சட்டம் இல்லை. எந்த ஜாதியினர் படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஜாதியினருக்கு வேண்டிய சலுகைகளும் அந்த ஜாதியினருக்கு மாத்திரம் தனி மகத்துவமும் அந்த வேதத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மற்றவர்கள் இதை படித்தால், விளங்கினால், சிந்தித்தால் நம்மை அடியோடு தொலைத்து விடுவார்கள், இந்த வேதத்தையே கொளுத்து விடுவார்கள் என்பதற்காக இதற்கு இப்படி ஒரு தடை. அதுக்கு பேரு கூட மறைந்து வச்சான், மறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இல்ல, மற்றவர்களிடம் மறைப்பதற்கு தான் மறைந்து வச்சான். வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மறை, மறைச்சிரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க. சற்று நேரத்திற்கு முன்னால் நான் கிறிஸ்துராஜ் அவர்களுடைய முகமது அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், எங்களுக்கு பைபிள் படிக்க கூடாது என்று தடை போடுவார்கள், நாங்கள் எல்லாம் அதை படிக்க கூடாது. யார் படிக்கணும்? யார் இதுல ஆராய்ச்சியாளர்களாக மதத்துல இந்த 10ல் ஒரு பங்கு கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரியான தகுதியில உள்ளவர்கள் தான் அதை படிக்கணுமே தவிர எங்களை மாதிரியாக பின்பற்றக்கூடிய மக்கள் படிக்க கூடாது என்று எங்களுக்கும் தடை இருந்தது. அதனால தான் நாங்க பக்தியோடு அதை பார்த்து கொண்டிருந்தோம் என்று என்னிடத்துல சொல்லி காட்டினார். அப்ப எங்கெல்லாம் நல்ல விளங்குது. வேதம் ஒரு புஸ்தகம்னு சொன்னாங்க.
அதை யாரு வேண்டாலும் படி, பெரிய தகுதிங்க. யாரு வேண்டாலும் படின்னு சொல்லி எவன் வேண்டுமானாலும் படிக்கலாம், எவன் வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், எவன் வேண்டுமானாலும் ஆராயலாம். இப்படி சர்வ உலகத்திற்கும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வேதம் இருக்குன்னு அல் குர்ஆன் மட்டும்தாங்க. இது ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டா, இதான் நீங்க முக்கியமா கவனிக்கணுங்க. என்னுடைய அவர் பேசும்போது சொல்லி காட்டினாரு, அப்துல் மஜீத் அவர்களும் ஆழ்வார் திருநகர் அப்துல் மஜீத் அவர்களும் இவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அப்துல் மஜீத் ஒரு சவால் விட்டதாக சொன்னார். என்ன சவால்? இந்த வேதத்திலே, இந்த குர்ஆன் என்ற இந்த வேதத்திலே நீங்கள் ஒரே ஒரு தவறை எடுத்து காட்டி விட்டீர்களே ஆனால் நான் உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே வருகிறேன் என்று அப்துல் மஜீத் என்ற ஒரு நம்முடைய சகோதரர், தௌஹீத் சகோதரர், நம்மோடு நீண்ட காலம் இருந்தவர், அவர் இப்ப சவுதியில் இருக்கார். அவர் இந்த நம்ம சகோதரர் முன்னாள் கிறிஸ்துராஜ் அவர்களிடத்துல சேலஞ்சு பண்ணதாக சொல்லி காட்டினார். இந்த சேலஞ்சுக்கு என்ன அர்த்தம்? அப்துல் மஜீத் திறமைன்ற அர்த்தமா? இல்ல, இந்த வேதத்தினுடைய மகிமைன்ற அர்த்தம். யாரும் சவால் விடலாம், இத நீங்க சவால் விடலாம், நான் சவால் விடலாம். இதுல ஒரு குறையை எவனாவது எடுத்து காட்டணும்னு வந்தா, திருமறை குர்ஆன்ல யாராவது ஒரு தவறை எடுத்து காட்டணும்னு வந்தா எடுத்து காட்டு, உன்னால கியாமத் வரைக்கும் எடுத்து காட்ட முடியாது என்று சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு நூல் உலகத்துல ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது திருமறை குர்ஆன் தான். குர்ஆனுடைய இந்த வசனம் பொருந்தல, இந்த போதனை சரியில்லை, இது அறிவுக்கு ஏற்றதாக இல்லை, இது மனிதனுடைய நாகரிகத்துக்கும் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையா இருக்கிறது என்று எந்த ஒரு வசனத்தை பற்றியாவது எவனாவது சொல்ல வந்தால் அதற்கு சரியான பதில் நம்முடைய கைவசத்தில் இருக்கிறது. அவனுடைய அந்த வாதம் தான் தவறா இருக்குமே தவிர குர்ஆனுடைய போதனை நிச்சயமாக தவறில்லை என்று நம்மால் நிரூபிக்க முடியும். அப்படியானால் இந்த குர்ஆனுடைய தகுதியை இதிலிருந்து நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எவனாலையும் குறை காண முடியாதது, எவன் வேண்டுமானாலும் படிக்கலாம் அழைப்பு விடக்கூடிய பகிரங்க அழைப்பு. யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அப்படிதான் கூப்பிடுது குர்ஆன். குர்ஆன் யா அய்யுஹல் முஸ்லிமூன் அப்படி சில இடத்துல கூப்பிடுது. அது எது கூப்பிடுதுன்னா தொழு நோம்பு அவனுக்குள்ள சட்டங்களை சொல்லும் பொழுது பொதுவா கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு சொல்ற அழைப்பல்ல யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இப்படிதான் அல்லாஹ் அழைக்கிறான். உஅ்புது ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். இப்படி அல்லாஹ் பொதுவான அழைப்பு கொடுக்குறான். குர்ஆன் பொதுவான அழைப்பு கொடுக்குது. அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு அழைப்பு, ஒரு நூல் கொடுக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது எவ்வளவு நாளைக்கு கொடுக்குது நல்லா கவனிக்கணும். குர்ஆனுடைய அழைப்பு அவ்வளவு மனிதர்களுக்கும் ஒரு இதா இருக்குது. அவ்வளவு மனிதர்களையும் குருட்டுத்தனமா பார்க்காதன்னு சொல்லுது. சிந்தி ஆராய்ந்து வேற சொல்லுது. இது எதுவரைக்கும் இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கும் சொல்லுது? வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபியே உம்மை தூதராக இந்த திருமறை குர்ஆனை கொடுத்து, இந்த தூது செய்தியை கொடுத்து தூதராக அனுப்பி இருப்பது இல்லா காஃபத்தல் லின்னாஸ், அனைத்து மாந்தருக்கும், உலகம் முடிகிற காலம் வரைக்கும் எந்த காலத்துல உள்ளவனுக்கும் இதுதான் என்னுடைய செய்தி, இதுதான் என்னுடைய தூது என்று சொல்லி காலத்தை எல்லாம் கடந்து இந்த குர்ஆன் பிரகடனம் செய்யுது. அப்ப அழைப்பு பொதுவா இருக்கிறது, எல்லா காலத்தவர்களுக்கும் உரியதா இருக்கிறது. அதை சிந்தி என்று சொல்லப்படுது, ஆராய்ந்து சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சேலஞ்சு வேற. அப்துல் மஜீத் விட்ட சேலஞ்சை விட பெரிய சேலஞ்சு குர்ஆன் விடுது. இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மித்லிஹி வது ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். நாம் நமது அடியாருக்கு அருளிய இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகம் கொண்டால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். இதை கொண்டு வருவதற்கு உங்களுடைய கூட்டாளிகளை எல்லாம் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், பார்ப்போம். உங்களால் முடியாது, இல்லம் தப்பாலு வலன் தப்பாலு, நீங்கள் அவ்வாறு கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலையும் கொண்டு வர மாட்டீர்கள். கொத்த குன்னார் அல்லது உக்கோதுஹன்னாசு வல் ஹிஜாரா, நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களால் கொண்டு வர முடியல என்று சொன்னா இது இறைவனுடைய வேதம் தான் என்பதை உணர்ந்து நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், குல் லவ் இனிஜ்தமாஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமித்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமித்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபாலின் லஹீரா. மனித இனமும் ஜின்னி இனமும், இன்னும் நம்ம மனிதனோட ஆற்றல் பெற்றிருந்து குர்ஆன் சொல்லுது. மனித இனமும் ஜின்னி இனமும் சேர்ந்து இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வருவதற்காக எல்லோரும் ஒன்று கூடி முயன்றாலும் அவர்களால் கொண்டு வர முடியாது. ஒருவருக்கு ஒருவர் துணையாக அவர்கள் இருந்தாலும் சரி என்று திருமறை குர்ஆன், அந்த குர்ஆனிலேயே இந்த சவாலும் இருக்கு. இது எதை காட்டுது? எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எல்லா மனிதனுக்கும் இது பொருந்தும். எந்த காலத்துல உள்ளவனாலும் இதுல குறை காண முடியாது.
எந்த இனத்தை, எந்த கொள்கையை, எந்த மதத்தை, எந்த பிரதேசத்தை, எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி இதுல தவறு காண முடியாது என்று ஒரு வேதம் அழைப்பு கொடுக்குதுன்னு சொன்னா அந்த அழைப்பிலேயே அருளப்பட்ட நோக்கம் வழங்கி போச்சு. இந்த அழைப்புக்கு என்ன அர்த்தம்? உதாரணமா மேலப்பாளையத்து மக்களே என்று ஒருவன் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, மேலப்பாளையத்து மக்களுக்கு தேவையானதை சொல்றான்னு வைங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மேலப்பாளைய மக்களுக்கு ஒரு சலுகை செய்வான். மேலப்பாளையமா பாளையங்கோட்டையான்னு கேள்வி வந்தா மேலப்பாளையத்துக்கு சப்போர்ட் பண்ணுவான், அந்த மேலப்பாளையத்துக்கு சார்பா அவன் நடந்து கொள்வான். அப்படிங்கிறதுக்கு அடையாளம்ங்க. ஒருத்தன் சொல்றான் அகில உலகத்துக்கும் சேர்த்து அழைக்கிறான், யாரும் எனக்கு வித்தியாசம் கிடையாது, அகில உலகத்துக்கும் கூப்பிடுறான், எல்லா பாஷையினருக்கும் கூப்பிடுறான், எல்லா காலத்தவர்களையும் கூப்பிட்டு ஒருத்தன் பிரகடனை செய்யறான்னு சொன்னா அவன் எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை, எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை, எல்லோராலும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயங்களை சொல்றான்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு போதனையை தான் குர்ஆன் சொல்லுதுங்க. அகில உலகத்திற்கு இது அழைப்பு கொடுக்கிற காரணத்தினால, உலகம் உள்ளளவும் இந்த அழைப்பு நிலைத்திருக்கிற காரணத்தினால இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த காலத்துல உள்ளவனாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க போதனை இதுல இருக்குது. இந்த தைரியம் தானே கொடுப்பான். ஒருத்தன் சேலஞ்சு பண்றான்னு சொன்னா அதுக்குரிய தகுதி இருந்துதான் சேலஞ்சு பண்ணுவான். ஒரு தகுதியும் இல்லாம வரியா சண்டைக்கு வரியான்னு கேட்பானா? ஒரு புல்தடிக்கு பயில்வானா இருக்கக்கூடியவன் ஒரு கிங்காங்கிட்ட போய் நின்றுட்டு என்னோட சண்டைக்கு வரியான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்கிறதா இருந்தா இவனுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு உரிய தகுதி இருக்கணும். அவனை பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்தா தான் அப்படி கேட்பான். அப்ப திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது? உலகத்தில் உள்ள எவன் வேண்டாலும் வா, எந்த நாட்டுக்காரன் வேண்டாலும் வா, எந்த மொழியை பேசுறவனா இருந்தாலும் வா, எந்த காலத்தில் உள்ளவனா இருந்தாலும் வா, மௌட்டிகமான காலமா அறிவியல்ல வளர்ந்துட்ட காலமா, ரெண்டு காலத்துக்காரன் வாயா, இங்க இருக்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு இப்படின்னு சொல்றதா இருந்தா அதற்குரிய தகுதி இருக்கிறவன் தான் சொல்ல முடியும். தகுதி இருக்கிற ஒரு நூல் தான் பிரகடனம் செய்ய முடியும். இந்த திருமறை குர்ஆன் இப்படி பிரகடனம் செய்யற மாதிரி உலகத்தில் எந்த வேதமும் செஞ்சது கிடையாது. என்ன காரணம்? தகுதி இல்லைன்னு அர்த்தம். வேற வேதங்கள் சொல்லப்படக்கூடியதுக்கு இன்னும் சொல்ல போனா மனிதர்களை நாத்திகர்களை ஆக்குனது, கடவுள் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு தள்ளியது, மதங்களை எதிர்க்கக்கூடிய வன்மையான எதிர்ப்பாளர்களாக மாற்றியது எதுன்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்தந்த மதத்து வேதங்கள் தான். அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். முஸ்லீமா இருக்கிற ஒருத்தன் தான் இந்த வேதத்தை ஆராய்ஞ்சதுக்கு பிறகு நாத்திகன் ஆக மாட்டான். முஸ்லீம்கள்லயும் கொஞ்சம் பேர் நாத்திகனா போனான் வேதத்தை ஆராயாம. முஸ்லீம்கள்ல கொஞ்சம் பேர் நாத்திகனா போனா நம்ம ஆட்க செஞ்சு வச்ச மௌட்டிகம், மூட நம்பிக்கை, பேண்ட் போட்டா ஹராமு, இங்கிலீஷ் படிக்கிற ஹராமுண்டு இவனை விட்டு இந்த குருடாக்களுக்கு பயந்துகிட்டு கொஞ்சம் பேர் நாத்திகத்துக்கு போனானே தவிர அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆராய்ஞ்சிட்டு ஒருத்தர் நாத்திகத்துக்கு போகல. ஏனைய மதங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் நாத்திகத்தை நோக்கி ஓடி இருக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு ஓடி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்தந்த மதத்து வேதத்தை படிப்பான். வேதமா இது கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சா? இதை விட நல்லா நான் எழுதுவேனே அவன் நினைக்கிறது. இதை விட நல்லா நான் எழுதுவேன்னு நினைச்சா என்ன செய்வான்? கடவுளா வேதம், கடவுளா வேதமா போங்கடா ஒண்ணும் இல்ல சொல்லுவானா இல்லையா? அப்ப நாத்திகர்களாக கடவுளை இல்லைன்ற கூட்டத்தை பூரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் எங்க இருந்தா வந்திருப்பான்? அங்க இருந்தா வந்திருப்பான். இங்க இருந்து ஒருத்தன் கூட நாத்திகனா மாற மாட்டான். குர்ஆனை படிச்ச காரணத்தினால, படிக்காத காரணத்தினால நாத்திகனா போயிருப்பான். குர்ஆனுடைய போதனை விளங்காதனால நாத்திகனா இருப்பான். முஸ்லீம் நாத்திகம் இல்லைன்னு நான் சொல்லல, முஸ்லீம்ங்கிற பெயர் தாங்கி கொண்டு நாத்திகர்கள் இருக்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இஸ்லாம்ங்கிறது இந்த சடங்கு சம்பிரதாயங்கிற ஒரு தவறான நம்பிக்கை தான். அப்ப இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கிறது. எதை காட்டுதுன்னு கேட்டா, சர்வ உலகத்தில் ஏற்படுகிற எந்த பிரச்சனைக்கும் என்னிடத்திலே தீர்வு இருக்கிறது. அருளப்பட்ட நோக்கம் இதுல விளங்கி போயிருதுங்க. குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை எதுல விளங்கணும்? இந்த சேலஞ்சில் விளங்கணும். எந்த எவன் வேண்டாலும் வா. அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் உலகத்திலே எந்த காலத்திலே சந்திக்கின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு என்னிடத்திலே தீர்வு இருக்கிறது. எந்த நோய்க்கும் என்னிடத்திலே மருந்து இருக்கிறது. எவன் வேண்டுமானாலும் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து குறை சொல்லி பார்த்துக்க, உன்னால முடியாது, அதுக்கு என்கிட்ட பதில் இருக்கிறது. இந்த ஒரு அழைப்புல இருந்து குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் தெரியுது. உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கக்கூடிய சரியான தீர்வை தருவதற்குத்தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை எப்படி தீர்க்கணும்னு சொன்னா இதை புரட்டிப்பார், ஆராய்ந்து பார், அதுக்கு தீர்வு இருக்கிறது. நவீன கண்டுபிடிப்புங்கிறியா? புரட்டிப்பாரு, அதுக்கு தீர்வு இருக்கிறது. இதுதான் குர்ஆன் அருளப்பட்ட பொதுவான நோக்கம். உலகத்தில் உள்ள எல்லா விவகாரங்களுக்கும் சரியான பாதையை காட்டுவதுதான் குர்ஆனுடைய நோக்கம். சில மதங்கள் சொல்ற மாதிரி கல்யாணத்தின் போது மந்திரம் ஓதுவதற்காகவோ
அதுக்கு தான் வேதம்னு வச்சிருப்பான். வேத மந்திரம் எதுக்கு நடக்கு? கல்யாணத்திலையும் கருமாதிலையும் அதை படிப்பான், அதுக்கு தான் வேதம். அல்லது பூஜை செய்யும் போது சில ஸ்லோகங்களை பாடுறது, அதுக்கு தான் வேதம். இதுக்குத்தான் வேதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மதங்கள் இருக்கலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும், எவனுக்கு ஏற்படுற பிரச்சனையா இருந்தாலும் சரி, தனி மனித பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, ஒவ்வொரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, ஒழுக்க பிரச்சனை, என்ன விவகாரம் இருக்குமா இங்க தீர்வு இருக்கிறது. அப்ப குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் நமக்கு விளங்குது. மனிதன் தன் வாழ்வில் எந்த பிரச்சனை சந்தித்தாலும் அதுக்கு தீர்வு இந்த தீர்வு தான், இதை விட்டா ஒரு தீர்வும் கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் எத்தகையது என்றால் ஹுதல் லின்னாஸ், அத்தனை மனிதர்களுக்கும் நேர் வழி காட்டும். லின்னாஸ் அல்லாஹ் சொல்றான். நாஸ்னா மக்கள், மனிதர்கள். எவனை வித்தியாசப்படுத்தி சொல்லல, ஒரு குறிப்பிட்ட மொழி, சமுதாய, நாடு, இனம் அப்படி பிரிக்கல. ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயம் முழுமைக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. அந்த நேர்வழி எப்படி காட்டுதான்? ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியை தெளிவாக வேற காட்டுது. நேர்வழியை காட்டவும் செய்யுது, அந்த நேர்வழியை தெளிவான முறையிலையும் எடுத்து காட்டக்கூடிய வேதம் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனை பற்றி குர்ஆன்லயே நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்னன்னு சொன்னா, மனித வாழ்வில் ஏற்படுற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு இங்க தீர்வு இருக்கிறது. இந்த தீர்வை மனுஷன் பயன்படுத்தல, உலகமும் பயன்படுத்தல. இங்க உலகத்துல ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனையா நீங்க எடுத்து பாருங்களேன். உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்குத, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு நீங்க திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்க. அது சொல்லக்கூடிய தீர்வுக்கு நிகரா ஒரு தீர்வு இல்லையங்க. அது ஒண்ணுதான் தீர்வுன்னு அவனுக்கு விளங்குது. ஆனா அந்த தீர்வை ஒரு பிடிவாதத்தின் காரணத்தினாலதான் ஏற்றுக்கொள்றதுக்கு மறுக்கிறான். இன்னைக்கு தலைப்புல ஒண்ணா சொல்லி காட்டினாங்களா இல்லையா? இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கிற பிரச்சனைகள்ல இந்த ஏற்றதாலும் தீண்டாம ஒரு விவகாரம் இருக்கா இல்லையா? எல்லா மதத்திலும் இருக்கு தீண்டாமைங்கிறது. தீண்டாமன்னா தொடுறதுக்கு தீண்டாமை அது ஒண்ணு இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கத்துல தொடுவான், பக்கத்துல சீட்ல உட்காருவான். என்னதான் இருந்தாலும் அவன் மட்டமானவன், நான் வசந்தவன், எனக்கு அவனுக்கு சரி நிகர் கிடையாது, நான் அவனோட சம்பந்தம் பண்ணி கொள்ள முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடியது நீங்க பாக்குறீங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டா ஆயிடுச்சு, எங்கேயோ போயிட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்கான். நாகரிகத்துல முன்னேறிட்டோம். இந்த காலத்துல கூட ஒரு ஜாதிக்கு தனி சுடுகாடு, இவனுக்கு தனி சுடுகாடு, அவனுக்கு தனி கிணறு, இவனுக்கு தனி கிணறு, அவனுக்கு கிளாஸ், இவனுக்கு சிரட்டை, கொட்டாங்கச்சி சிரட்டை, டீ குடிக்கிறதுக்குங்க. இங்க நடக்குது, இந்த தமிழகத்தில் நடக்குது, வட இந்தியாவில் நடக்குது. உலகத்துல நாகரிகத்தில் உச்சிக்கு போயிடுறேன்னு சொன்னானே, அங்க மட்டும் என்ன வாழுது? வெள்ளை எவ்வளவு காலாச்சு தென்னாப்பிரிக்காவில் பாத்தீங்களா இல்லையா? இந்த வெள்ளையர்கள் தோளுடைய நிறத்தை வச்சுக்கிட்டு மனிதனுடைய உயர்வை அவங்க இது பண்றாங்க. நம்ம வெள்ளையும் அவன் கருப்பேன், சிறுபான்மையா இருந்து கொண்டு இந்த ராணுவம் பலம் அவங்கள்ட்ட இருந்த காரணத்தினால, ஆயுதம், துப்பாக்கி, பீரங்கிகளை கையில வச்சிருந்த காரணத்தினால அந்த கருப்பின மக்களுக்கு எவ்வளவு அக்கிரமம் பண்ணான், எவ்வளவு கொடுமை பண்ணான். எல்லா வகையான பதவிகளையும் பொறுப்புகளையும் அவன் வச்சுக்கிட்டு இவங்களை இரண்டாம் தர குடிமக்களாக அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் நடத்தினான். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் அதுக்கு ஒரு தீர்வு, அரை தீர்வு கண்டிருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்குது. இது தீர்வு கிடையாது, உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்கே தென்னாப்பிரிக்காவில், அமெரிக்காவில் என்ன கூத்து நடக்குது பார்க்க தானே செய்யறோம். ஒரு கருப்பனை பிடிச்சி அடிச்சு கொண்டு விட்டாங்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கல போலீஸ்ல. அதுக்காக வேண்டி பெரிய கலவரம் நடந்து இதெல்லாம் நம்ம செய்தித்தாள்கள்ல, டிவில நேருக்கு நேரம் பார்த்தோம். அப்ப இந்த உலகத்துல தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை தீண்டாம. இதை எப்படி தீர்க்கிறது? சட்டம் போட்டு தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. சட்டம் போட்டு எப்படிங்க உள்ளத்துல மாற்றம் வரணுங்க? தீண்டாம எங்க இருக்குது? உள்ள இலங்க இருக்குது. சட்டம்னா ஒவ்வொரு வினாடியும் நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட, நான் உயர்ந்த ஜாதிக்காரன் பேச்சுக்கு வச்சுக்கிறேங்க, ஒரு தாழ்த்தப்பட்டவன் பேச்சுக்கு வச்சுக்கிறேங்க. நாங்க 2 பேரும் தனியா இருக்கிற நேரத்துல எந்த சட்டம் என்னை கண்காணிக்கும்? ஒவ்வொரு 2 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியா போட முடியும்? ஆனா காவல்துறை அதிகாரிக்குள்ளேயே இந்த சைத்தான் உள்ள உட்கார்ந்து என்ன பண்ண முடியும்? அவனுக்குள்ள இருக்கலாம்ல, அவன் ஏதோ ஒரு ஜாதியிலான இருப்பான். அப்ப இதை சுத்தமா தொடச்செறியதா இருந்தா ஒரு அடிப்படையை இஸ்லாம் வழங்க வைக்குது. என்னடா தீண்டாம? எங்க இருந்து நீங்க எல்லாம் வந்தீங்க? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைய பிறந்தா பிறப்புல இந்த 2 பேரும் வசந்தவன் சொல்லுவியா? எனக்கு 2 மகன் இருக்காங்க, 2 மகனும் பிறப்புல எந்த வகையில வசந்தவன்? ஒருத்தனும் வசந்தவன் கிடையாது. எனக்கு 2 பிள்ளை நேரடியா 2 மகன் இருக்கான்னு வைங்க, 2 மகனுமே எனக்கு தான் பிறந்தான். நான் இந்த மகன் பிறந்த மாதிரி தான் அந்த மகனும் பிறந்தான். இந்த மகனுடைய மூளை எதுவும் அதுதான் அந்த மகனுக்கு மூலம். இதுல இவன் பிறப்பால் உயர்ந்தவன் சொல்ல முடியுமா? இது சாதாரண விஷயம் தானே, சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உயர்வு சொல்லலாம், கொஞ்சம் உயரத்துல கொஞ்சம் சிறந்தவன், இவன் பராக்கிரமத்துல சிறந்தவன்,
இவன் அறிவுல சிறந்தவன், இவன் ஒழுக்கத்துல சிறந்தவன், இவன் ஆற்றல்ல சிறந்தவன் சொல்லி பின்னாடி உள்ள விஷயங்களை வச்சு சொல்லாமே தவிர பிறப்புலையே வசந்தவன் சொல்ல முடியுமா? நான் இன்னாருக்கு பிறந்ததுனால வசந்தவன் அவன் கேட்பான். நானும் அன்னாருக்கு தானடா பிறந்தேன், நீ யாருக்கு பிறந்தி அவனு தான் நானும் பிறந்தேன்னு கேட்பானா இல்லையா? அப்ப இதை இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, பாவி நீ இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, 500 கோடி மக்கள் இருக்கிறீங்க, இந்த 500 கோடி பேரும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 250 கோடி பேரா இருந்திருப்பீங்க, இந்த 250 கோடி பேர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 100 கோடி பேரா இருந்திருப்பீங்க, இந்த 100 கோடி பேர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 50 கோடி பேரா இருந்திருப்பீங்க, அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 கோடி மக்கள் தான் இருந்திருப்பீங்க உலகத்துல, அதுக்கு முந்தி போனீங்கன்னா 1 கோடி மக்கள் இருந்திருப்பீங்க, அதுக்கு முந்தி போயிட்டுனா ஒரு 10 லட்சம் பேர் இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி போயிருந்தா ஒரு 1000 பேர் இந்த உலகத்துல இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி போயிருந்தா ஒரு 100 பேர் இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி போனா ஒரு 50 இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இருந்திருப்பீங்க. அந்த 2ல எல்லாம் வந்திருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், அப்படி இந்த 2ல தானே அவ்வளவு வந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி அடிக்குது பாருங்க மரணாட்டி. உலகத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னு சொன்னா இதை மனுஷனுக்கு விளங்க வைக்கணும். இது சும்மா சின்ன ஒரு லாஜிக், இது பெரிய தத்துவம் ஒண்ணும் கிடையாது. இந்த சின்ன லாஜிக் அவனுக்கு தெரியல எவ்வளவு காலமா. நாகரிகத்திற்கு உச்சிக்கு போயிட்டாங்க, அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேங்கிறான். இது அவனுக்கு தெரிஞ்சா தெரியலன்னா என்ன காரணம்? அவன் வேதமே அப்படி மறைச்சிச்சு அவனை. நீ தலையில இருந்து வந்தவன், நீ காலில் இருந்து வந்தவன், நீ வந்து வயிற்றுல இருந்து வந்தவன், நீ இடுப்புல இருந்து வந்தவன், நீ நாளிலையும் சேர்த்துக் கொள்ள முடியாத பஞ்சமன் 5ஆம் ஜாதி அப்படின்னு சொல்லி அவனை மனுஷனை வந்து எங்க இருந்து வந்தாங்கிறத கடவுள்கிட்ட இருந்து வந்தான்னு கொண்டு போயிட்டான் கதையை. கடவுளுடைய தலையில இருந்தும் கடவுளுடைய வயிற்றுல இருந்துன்னா அவன் வேற்றுமை எப்படி விலகு? இஸ்லாம் என்ன சொல்லுது? அட நீ எத்தனை கோடி, இன்னும் 1000 கோடி மக்களா போயா, இந்த 1000 கோடி மக்கள் அப்படி குறைச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா கடைசியா எங்க இருந்து வந்திருப்பீங்க? ஒரு ஆதாம் ஒரு ஏவாள், ஒரு ஆதம் ஒரு ஹவ்வா, இந்த 2 பேர் தானே வந்திருக்கீங்க. ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் தான் பிறந்து இவ்வளவு இருக்கிறீங்க. உங்க நிறம் வேறுபாடு இருக்கலாம், உங்களுடைய தரம் வேறுபாடு இருக்கலாம், உயரத்துல வேறுபாடு இருக்கலாம், அறிவுல வேறுபாடு இருக்கலாம். ஆனா எங்க இருந்து பிறந்தீங்க? ஒரு ஆதாமுக்கும் ஒரு ஏவாளுக்கு தான் நீங்க பிறந்தீங்க. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கும் போது நீங்க எல்லாரும் யாரு? ஒரு ஜாதி. உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனும் யாருதான்? ஒரே ஜாதி. ஏன்னா மலைக்கு ஒரு ஜாதின்னு சொல்லி, சின்ன ஒரு ஜாதின்னு சொல்லி, ஆடு ஒரு ஜாதி மாடு ஒரு ஜாதின்னு சொல்லிட்டு போ. மனுஷன் பூரா என்னதான்? ஒரு ஜாதி தான். இவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்க அல்லாஹ். யா அய்யுஹன்னாஸ், இங்க முஸ்லிம்களை கூப்பிட்டு சொல்லல, அட மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு இதை விட ஒரு ரத்தின சுருக்கமான வார்த்தை எடுத்து போட முடியுமாங்க? இதுல 2 பேருக்கு எச்சரிக்கை இருக்கு. நான் தான் பிறப்பால் வசந்தவன் நினைக்கிறானே அவனுக்கு செருப்படி இருக்கு. என்னடா பிறப்பால் வசந்தவன்? இங்க வா, உன் அப்பன் பேர் என்ன? தெரியுவேன். இப்படியே சொல்லிக்கிட்டே வா. எங்க போய் முடிவேன்? ஒரு இடத்துல போய் முடிவு. அந்த இடத்துல இவனும் போய் முடிவான். எந்த இடத்துல போய் நீ முடிகிறியோ அந்த இடத்துல இவனும் போய் முடிவான். என்னடா வசந்தவன்? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கியது எதற்கு என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தான். இந்த கிளை கோத்திரம்லாம் எதுக்கு? வித்தியாசப்படுத்தி அறிஞ்சிக்கணும்லங்க. அப்துல் காதர் சொன்னார்னா எந்த அப்துல் காதர் காப்பி இல்லை. வடக்கு தெரு அப்துல் காரு, தெற்கு தெரு அப்துல் காரு, அந்த வீட்டு அப்துல் காரு, இந்த வீட்டு அப்துல் காரு, புலவன் வீட்டு அப்துல் காரு, பூலி வீட்டு இந்த காஜா மைதானம் விலங்கு. அதுக்காகத்தான் இந்த இதெல்லாம், இந்த விவகாரங்கள்லாம் எதுக்கு? 9 காஜா இருந்தாலும் எந்த காஜான்னு விளங்காது. எந்த காஜான்னு விளங்குறதுக்காகத்தான் என்ன செய்யறது? இப்படி எல்லாம் உங்களை ஆக்கி வச்சிருக்குதுன்னு சொல்லி விளங்குறதுக்குத்தான் இந்த கோலம் கோத்திரமே தவிர மூலத்துல எல்லாம் ஒண்ணுதான். எல்லா வகையான வேறுபாடுகளையும் செருப்படி கொடுக்குதா இல்லையா? இது தீண்டாம ஜாதியை மட்டும் கொடுக்கல. நீ பாருங்க, நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிறங்க, பெரிய பகுத்தறிவுக்கு போயிட்டேங்கிறான். பகுத்தறிவே அடிப்படையாக கொண்டு வளர்ந்த கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறான். திராவிடத்திலிருந்து பிறந்த 9000 கட்சி உண்டாயிட்டு போச்சு. இப்ப எல்லாம் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அறிவுங்கிற பேர்ல அறியாமைய மக்களுக்கு கொடுக்குறான். நாம தமிழர்கள், அவன் வந்து மலையாளி. எப்படி கொண்டு போறான்னு பாருங்க. அந்த ஜாதியிலிருந்து மாறி ஜாதி வேணான்னு பிரச்சாரம் பண்ணான். இவன் தான் பண்ணுனா ஜாதி வேணாண்டு, இவரை பெரியார ஜாதி வேணாண்டாருங்க. ஜாதியுடைய தீண்டாமை எடுத்து போராடினாரு. ஆனா அவர் இன்னொரு தீண்டாமையை இந்த உலகத்தில் உண்டாக்குறாரா இல்லையா? இந்த ஜாதி தொலைஞ்சு போச்சியா? நாளைக்கு எந்த ஜாதி வரும்? இவனுக்கு ஏற்றி வச்சிருந்தா நான் தமிழன் வசந்த வேண்டும், அவனுக்கு அங்க ஒருத்தன் ஏற்றி வச்சிருவான் மலையாளி நான் தான் வசந்த வேண்டும், இவன் கன்னடத்துக்காரனுக்கு நான் தான் கன்னடத்துக்காரன் வசந்த வேண்டும் ஏற்றி வச்சிருவான். கடைசியில் என்ன ஆகும்? கன்னட ஜாதி, தமிழ் ஜாதி, மலையாள ஜாதி உண்டாகி போயிருமா இல்லையா? இவன் அடிப்படையை தொட்டு தீண்டாமையை ஒழிக்கல.
பெரியாரோ அல்லது அண்ணாவோ அல்லது கருணாநிதியோ அல்லது எம்ஜிஆரோ இப்ப இருக்கிற ஜெயலலிதாவோ யாருமே எடுத்துக்கிறங்க. எதுல தீண்டாமை ஒழிய முடியும் பார்க்கல. இந்த தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு வேற ஒரு தீண்டாமை அவன் சொல்றான். நாமெல்லாம் தமிழர்கள். என்ன தமிழர்கள்? இல்ல தமிழன் யாரா? தமிழன் யாரு? மலையாளி யாரியா? இஸ்லாம் இப்படி சொல்லுது. நீ தமிழனா அதனால நீ வசந்தவனா கிடையாது, போய்கிட்டே வா. அதுக்கு வந்து ஒருத்தர் தான் வருவார். தமிழனுக்கு அப்பனும் ஒரு ஆள் தான், மலையாளிக்கு அப்பனும் ஒரு ஆள் தான். மூலத்துல கடைசியில போனான். கன்னடத்துக்காரனுக்கு அவன் தான், ஊமையனுக்கு அவன் தான் அப்ப உரப்பன் தாயா, பாசை இல்லாதவனுக்கு. அப்ப இந்த மொழியினால வித்தியாசப்பட இதுக்கு செருப்படி கொடுக்குது. தீண்டாமையினுடைய அத்தனை அம்சத்தையும் ஒழிக்குது. இவன் தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு பேசுறானுல, தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு பேசுறவன் இந்த தீண்டாமையை தான் சொல்லிட்டு இருக்கான். இந்த தீண்டாமைய, இந்த ஜாதி தீண்டாமையை தான் இன்னைக்கு பேசுறானு. அது ஒண்ணுதான் இவனுக்கு தீண்டாமையை தெரியுது. தீண்டாமையினுடைய அத்தனை கூறுகளையும் இஸ்லாம் பார்த்து என்ன செய்யுது? ஒரே அடி வெட்டு, ஒரு வெட்டு அவ்வளவு தீண்டாமை சாயுதுங்க. வேரோட வெட்டுறது. ஒரு கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த தீண்டாமை வெட்டு அங்கிட்டு ஒரு கிளை புதுசா உண்டாயிட்டு இருக்கு. இவ்வளவு கிளைகளை யாதியா வெட்டுறது. அது மாதிரி பாருங்க தேசம், தேசபக்தி. என்னடா தேசபக்தி? எல்லாம் ஒரு பூமி தானே. இந்தியாவில் இருக்கிறவனு மனுஷன் தான், அமெரிக்காவில் இருக்கிறவனு மனுஷன் தான். இவன் என்ன செய்யறான்? இந்தியர்கள் நாம் புனிதம், அந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள். நிலப்பரப்பை வச்சுக்கிட்டு ஒரு நிலப்பரப்புல வாழ்றதுனால இவர் வசந்தவரா? இந்தியன் என்று பெருமை கொள்வோம். ஏன் போட்டு பெருமை கொள்ற? மனுஷன் பெருமை கொள்ளு. நீ இந்தியன்னு பெருமை கொள்ள வேணாம், பாகிஸ்தான் பெருமையும் கொள்ள வேணாம். எல்லாம் மனுஷன் தானையா. அது என்ன ஒரு எல்லையை நீனா போட்டுக்கிட்ட ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்காரன்னு சொல்றான். அவன் சொல்றான் அமெரிக்கன் பெருமை கொள்வோம், நாங்க அரபியன் என்று நகனுல் அரப், நாங்கள் அரபியன் பெருமை கொள்வோம். என்ன பெருமை இருக்குன்னு? இது மொழி ஒருத்தனுக்கு ஒருத்தன் விளங்குறதுக்கு உள்ளது. ஒருத்தன் தன்னுடைய கருத்தை அடுத்தவனுக்கு சொல்றதுக்காக உண்டாக்கிட்ட ஒரு சாதனம். மொழிங்கிறது உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்க உரை அழகா சொன்னாங்க. கடைசி ஹஜ் நேரத்துல இந்த மொழி வரியில வந்து நம்மளையெல்லாம் மிஞ்சினவங்க அரபியர்கள். இந்த மொழி வரி இருக்குத, மொழியில ஆணவம் கொள்றது, அதுல வந்து அரபியர்கள் அறிக்கையில இப்பதான் தமிழ்நாட்டுக்கு இவன் ஊட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப இங்க திராவிட கட்சி வந்த பிறகுதான் ஊட்டிக்கிட்டு இருக்கான். அரபியர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வந்துருச்சு. அவன் என்ன சொல்லிட்டு தெரியுமா? அரபி அவனுக்கு பேருங்க, நம்மளுக்கு என்ன பேருன்னு அஜமிபா. அரபு நாட்டுக்காரன் அரபி பேசுறவன அரபி பேசுறவர்கள். அஜமின்னா யாருக்கு சொல்றேன்னா ஊமைன்னு அர்த்தம். வேற பாஷை பேசுறவன்லாம் உளர்னா ஊமையன்னு கருத்து தான் அஜமின்னு பேர் வச்சாங்க. அவனுக்கு பேர் அரபியான். நம்ம என்ன தமிழன், தமிழன் அல்லாதவன் நம்ம கொஞ்சம் நாகரிகமா சொல்லிடுவோம். அவன் என்ன சொல்லுவான்? நாங்க அரபி பேசுறவங்க, நீங்க எல்லாம் ஊமை. உலகத்தில் உள்ள அஜமின்ற வார்த்தைங்க, அஜமின்றே சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப அஜமிங்கிற அஜ்மான் எதுக்கு சொல்றதுன்னா ஆடு மாடுகள் தான் சொல்றது. வாயில்லா சீவனுக்கு, வாயில்லா சீவனுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் யாருக்கு சொன்னான்? அரபி அல்லாத மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்டு முறையானத்தில் ஒழிச்சுட்டாங்க. அதுக்கு இப்போ கொண்டாந்து லேட்டஸ்டா நம்ம எதை ஒழிச்சு தலைமொழிட்டோமோ அதைத்தான் இப்போ கொண்டாந்து நம்ம நாம் தமிழன் கொடுத்துருக்கான். அந்த ஆணவமிக்க மக்கள் மத்தியெல்லாம் சொன்னாங்க லா ஃபலலி அரபியின் அல அஜமியின். ஒரு அரபி பேசுபவனுக்கு அஜமியை விட எந்த சிறப்பும் கிடையாது, மொழியினால சிறப்பு கிடையாது. மொழிங்கிறது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு சாதன கருவியை தவிர அது ஒருத்தனுடைய உயர்வையோ தாழ்வையோ நிர்ணயிக்கக்கூடிய அளவுகோல் கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்ன இந்த ஆயத்துக்கு விளக்கம் தான். உங்களை எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து படைத்தோம். அப்ப தீண்டாமைங்கிறத இஸ்லாம் வந்து அடிப்படையிலே பிடிக்குது. இருந்த தீண்டாமை ஒழிக்குது, இனி வரக்கூடிய தீண்டாமையும் சேர்த்து ஒழிக்குது. எந்த வகையிலையாச்சும் ஒருத்தன் நான் சிறந்த வேண்டிட்டு ஒரு இதை உண்டாக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா அதை என்ன செய்து இஸ்லாம் ஒழிக்குது. சின்ன உதாரணத்துக்கு நம்மளுக்குள்ளேயே எடுத்துக்கிடுவோம். சில பேர் என்ன செய்யறான்னா நாங்க தங்கள் வம்சம். சில பேர் அப்படின்னா என்னடா தங்கள்னா என்னடா கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க உண்டாக்கிட்டு இருக்கிறான். இது எடுபடலை இஸ்லாத்திலேயே. இஸ்லாம் அத்திவாரத்தை அழகா போட்டுருச்சு. இல்லைன்னா தங்கள்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஜாதியை உண்டாக்கியிருப்பான் இஸ்லாத்துக்குள்ளேயே. இது தங்கள், இது கயிற தங்கள் இல்லாத ஜாதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சு போடுவாங்க. தங்கள்ங்கிறது ஒரு உயர்ந்த ஜாதி மாதிரியும் தங்கள் இல்லாத மட்ட ஜாதி மாதிரி அன்னைக்கு ஆக்கி தொலைச்சிருப்பான். இப்போ முயற்சிலாம் பண்ணி பார்க்கறான். அவன் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு தனி ஜாதி ஆக்கி தனி சட்டத்தை உண்டாக்கி தனி கௌரவத்தை எதிர்பார்க்க முயற்சி பண்றான். அதுல வெற்றி அடைய முடியல. என்ன காரணம்? இஸ்லாம் போட்ட அந்த பேசிக். என்னடா தனி ஜாதி? எல்லாம் ஆதம் ஹவ்வா தானையா. எல்லாரும் பிறந்தது ஆதம் ஹவ்வாவுக்கு தானே பிறந்தீங்க. ஆதம் ஹவ்வாவுக்கு பிறந்திருக்கும் பொழுது இந்த பாரம்பரியத்துல பிறந்தன்னு சொல்ற என்ன சிறப்பு? அப்படி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நீ ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு நீ சிறந்தவன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் தகப்பனை கவனிச்சு ரசூலுல்லாஹ் மட்டமானவங்க சொல்லுவியா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்திலையும் சிறந்தவங்க. அந்த வாரிசு நாங்க சிறந்தவங்கிறிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அம்மா யாரு? நரகவாசிகள் தானே. திருமறை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? அப்ப நரகவாசிக்கு அவங்க பிறந்ததுனால அவங்க மற்றவங்க சொல்ல முடியுமா? பிறப்புல ஒண்ணும் கிடையாது. இந்த இந்த தீண்டாமை என்பதை இவ்வளவு தெளிவாக இவ்வளவு அழுத்தமாக இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு? உலகத்துல தொடர்ச்சி எரிஞ்சிருக்குங்க. இதை விட்டா வர தீர்வு என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதை தீண்டாமையை ஒழிக்கிறான்னா அதனுடைய வேறையே பிடிச்சி கிள்ளி எரியணுங்க. அப்பதான் சரியா வரும். வேற விட்டுட்டு இருந்தா சரியா வராது. இஸ்லாம் அடிப்படையே சொல்லுது, ஒரு தீண்டாமையை விட்டுட்டு இன்னொரு தீண்டாமை மறைக்கல. எல்லா விதமான தீண்டாமையும் இந்த இஸ்லாத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா நாங்க குறைசி, நாங்க அவன், நாங்க அரபில இருந்து வந்தவன், அது சில காயல்படுத்த கூட சொல்லுவாங்க. ஒரு 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 கூட்டத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குதான். அதாவது நாங்க அரபு நாட்டுல இருந்து வந்து இறங்கின ஆளுக்கு வந்து ஒரு ஒரு ஜாதி உண்டாக பார்த்தாங்க. செல்லுபடியாச்சா? செல்லுபடி ஆகல. உயர்ந்தவன்னு சொன்னா நம்ம உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து விட்டோமா? அந்த ஆளுக்கு தெருவில் நடக்காம நம்ம இருந்தோமா? இல்ல. அவ உண்டாக்குவதற்கு சில பேர் தவறாக முயற்சித்தாலும் கூட இனியும் உண்டாகாத அளவுக்கு அணை போட்டு இந்த தீண்டாமை இஸ்லாம் ஒழிச்சு காட்டிருக்கா இல்லையா? இந்த ஒழிச்சு காட்டினது கூட தத்துவ ரீதியா மட்டும் ஒழிக்கல. அதை கவனிக்கணும். தத்துவத்தை எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாங்க, தீண்டாமை தவறு, அது கூடாது, லட்சந்தர பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடலாமே. பிரச்சாரம் பண்ற ஒரு பெரிய விஷயமா? சொன்ன தத்துவத்தை உலகத்துல நடைமுறைப்படுத்தியும் காட்டுருச்சு. இந்த தத்துவம் யாருடைய உள்ளங்கள்ல எல்லாம் போய் நுழைஞ்சிச்சோ அவர்கள் எல்லாம் பக்குவப்பட்டு இதை முழுசாவே தலைமொழியிட்டாங்க. எப்படி இஸ்லாம் வந்து பாருங்க பல விஷயங்களை சொல்லுது. இந்த மனிதர்களை ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து படைத்தோன்னு சொன்னது நிற்காம இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், இறைவனை அஞ்சியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லி அங்கே இறை எச்சத்தை முன்னால் நிறுத்துது. டேய் அல்லாஹ் பயந்துக்க, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்க, அவன் தான் எஜமான், நீங்க எல்லாரும் அடிமை. ரப்புல் ஆலமீன் சொல்வதில் அந்த தீண்டாமை தானே ஒழிக்குது. ரப்புல் ஆலமீன் அகில உலகத்துக்கு அவன் ரப்பு. அப்ப அகில உலகத்தில் அத்தனை பேர் யாரு? அடிமை. அவன் ரப்பு, நம்ம அபுது, நம்ம எல்லாரும் அடிமைகள். அவன் எஜமான். எஜமான் அடிமைங்கிற உறவு தான் உனக்கு எனக்கு இருக்குன்னு சொல்வதன் மூலமாக மனிதனுடைய நம்பிக்கையை முதல்ல போய் ஆட்டுது. இங்க இருந்து எடுபடணும். நீ வேறமா நினைக்காத, பிறப்புல வசந்தவன் நினைக்காத, தலையில வந்தவன் நினைக்காத, வயிற்றுல வந்தவன் நினைக்காத, நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு எஜமான், நீ அவ்வளவு பேர் எனக்கு அடிமை. இன் குல்லுன் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, ஒவ்வொருவனும் ரஹ்மான் இடத்துல அபுதா தான் வந்தாகணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எந்த நபியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் குல்லுன் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, ஒவ்வொருவரும் ரஹ்மான் இடத்துல அடிமைகளாகத்தான் வந்தாகணும். இது எவனுக்கு விதிவிலக்கு கிடையாது, யாருக்கு விதிவிலக்கு இல்லை. எல்லாரும் அபுதாகத்தான் அவன் இடத்துல வந்து நிற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதன் மூலமாக உள்ளத்தை போய் ஆட்டுது. அடிமையா பெருசவன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவன்ல எஜமான், நம்ம அடிமையாச்சே, இப்படி உயர்ந்தவன் தன்னை நினைக்கிறான் பாருங்க, அவனையும் போய் ஆட்டுது. இவன் இன்னொரு காரணம் இருக்குங்க, எந்த ஒண்ணுக்குமே, அதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் தான் ஏமாற்ற முடியும். ஏமாத்த நான் முயற்சி பண்றேன், உங்கள யாரு ஏமாற ரெடி இல்லாட்டி என்னால முடியுமா? முடியாது. நீங்க எவனாவது ஏமாறுறதுக்கு தகுதியா இருந்தா தான் என்னால ஏமாற்ற முடியும். அதே மாதிரி தான் நான் உயர்ந்த வேண்டும் உங்கள்கிட்ட வந்து சொல்லும் பொழுது நீங்க தலையை ஆட்டினாத்தான் அதை நிலையாட்ட முடியும். அப்ப தலையை ஆட்டினவனுக்கு இதுல பங்கு இருக்குது. தலையை ஆட்டிக்கிட்டு நான் தாழ்ந்தவன் தான், நான் தாழ்ந்தவன் தான்ட்டு துண்டை தூக்கி இடுப்புல கட்டுறான். நான் தலையிலே நீ இடுப்புல என்ன செய்யறான், துண்டை இடுப்புல கட்டுறதுக்கு ரெடி ஆயிடும். நான் தலையில நீ காலில் காலில் ரெடி ஆயிடும். திருப்பு கையில தூக்கிட்டு போறான். ஜாக்கெட் போடாதானே போட மாட்டேங்கிற பொம்பளை, தெருவில் நடமாடக்கூடாது, நாய் பண்டிலாம் வரலாம், நீ வரக்கூடாது. சரிங்க, அப்ப இது யாரும் காரணம்? சொல்லும் போது வாங்கி ஒரு அறை கொடுத்திருந்தா 3% உள்ளவன் 97% ஆட்டி படைச்சிருப்பானாங்கிற. 3% இருந்துகிட்டு நாங்க தான் உயர்ந்தவங்கிறான், 97% ஆமாங்கிறான். பக்தியின் பேரால வேதம் அப்படி சொல்லிருச்சு, மரம் அப்படி சொல்லிருச்சு, அதுக்கு நீ கட்டுப்படுத்த ஆகணும், இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தும் பொழுது ஏமாறுறதுக்கு தயாரா இருக்கான் பாருங்க. அவனுக்கும் அடி கொடுக்குது இஸ்லாம். என்னடா அவன் நான் எஜமானி அடிமைடா, நீ ஒரு அடிமை அவன் ஒரு அடிமை, 2 பேரும் 2 வேலை செய்யறவன், 2 லேபர்ல என்ன அவன் உனக்கு எஜமான் ஆகுறதுன்னு சொல்லும் போது இவன் குனிய சொல்லும் போது குனிய மாட்டான், குட்ட குட்ட குனியறவன மாட்டேன், குனிய குனிய குற்றவனு மாட்டேன். அப்ப இவன் குட்டம் குனிய மாட்டானா இல்லையா? குனியுமா, ஓங்கி ஒரு அறை கொடுப்பான், குனியறட்டு. அப்ப இவனுக்கு உணர்வு விட்டுது, அடங்காதே, இவன் உனக்கு படைச்சவன் கிடையாது, இவன் உன்னை விட சிறந்தவன் கிடையாது, எந்த வகையிலையும் உன்னோட நடத்தை, உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய நேர்மை, இதுகள் மூலமாகத்தான் என்ன செய்யணும், உயர முடியுமே தவிர பிறப்புனால உயர முடியாதுன்னு சொல்லி ஒரு அழுத்தமான ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு சொல்லி அதை நிலைநாட்டியும் காட்டு. எப்படிலாம் நிலைநாட்டுது பாருங்க, அந்த வணக்க வழிபாடுகளே நிலைநாட்டுதுங்க. ஒரு தத்துவத்தை சொல்றோம், ஒருத்தனுக்கு மறந்துடுவான், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், போனோன்னு மறந்து போயிடும்.
இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் 5 தடவை அதை பிராக்டிகல்ல கொண்டு வருது. நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தன் வர்றான். வந்தவன் என்ன செய்யும், பள்ளி வாசல் 5 வேளை தொழுகைக்கு வர்றான். தொழுகையில போய் வரிசையா நிக்கணும். வரிசை எப்படி நிக்கணும், எவன் முந்தி வந்தாலும் அவன் முந்தி நிக்கணும், எவன் பிந்தி வந்தாலும் அவன் பிந்தி நிக்கணும். அங்க குளம் கோத்திரம் எதுவும் பார்க்கப்படாது. அப்ப இந்த மாதிரியான நிலையில வந்து நிக்கும் பொழுது முதல் நாளுக்கு உறுத்தும். ஆகா, நம்ம மேல் சாத்தில இருந்து வந்திருக்கிறோமே, நம்மளை 2ஆவதுல நிப்பாட்டி வச்சு விட்டாங்களே அப்படின்னு உறுத்தும். அப்புறம் ஒரு 4 மணி நேரத்தில் மறுபடியும் வந்து நிப்பாட்டி வைக்குவோம். மறுபடியும் கொஞ்சம் அந்த உறுத்தல் வந்து ஒரு 90% ஆகும். அப்புறமேல இன்னொரு 2 மணி நேரம் என்ன செய்யும், அடுத்த வகுப்பு வந்து நிற்பான். அந்த 90-80% ஆகும். அதுக்கப்புறம் இப்படியே போய் போய் ஒரு 5-6 நாளைக்குள்ள அவங்க ட்ரைனிங் ஆயின்னு நம்ம ஒன்றும் வசந்தவன் கிடையாது. ஏன்னா எது கூட அது கிட்ட நெருக்கி நெருக்கி வச்சா இருக்குமாங்க. ஒருத்தன் தொடக்கூடாண்டுட்டு இருப்போம். முதல் நாள் என்ன செய்வான், தொடாம இருப்பான். புட்டிச்சு கட்டி தொட வச்சுட்டு விட்டுறோன்னு வைங்க, சரி தொட்டாச்சு என்ன இருக்குது அப்படின்ட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறோன்னு வைங்க, அப்போ கொஞ்சம் அப்படி குறையும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தீண்டாமை ஒழிக்கிறவரை சொல்லிவிட்டு தொழுகையில நிப்பாட்டி வைக்கும் போது அவன் காலை இவன் தலையில போடுது, அவன் முதல் நிற்கிறான், பின்னாடி நிற்கிறான், பக்கத்தில் நிற்கும். ஒரு மாதிரியா முதல் நாள் அப்படி இருக்கும். புதுசா வந்தவனுக்கு இவன் வந்து கிட்ட நிற்கிறான், அடுத்த வகுத்து வந்து நிற்பான். அல்லாவுடைய முன்னில் நிற்கிறவங்க அச்சத்துல மறுக்க முடியாது. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான், கடவுளை வணங்குறோம் அப்படிங்கிற மறுக்க முடியாது. மறுபடியும் வந்து நிற்பான், மறுபடியும் வந்து நிற்பான், மறுபடியும் வந்து நிற்பான். அப்புறம் எவன் நிற்கிறாங்கிற உணர்வு உனக்கு வராது. யாருக்கு முன்னாடி நிற்கிறோங்கிற உணர்வு தான் வரும். நம்ம யாருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம், நம்ம யாருடைய அடிமை. அப்ப இந்த மாதிரி இந்த ஐவேள தொழுகையின் மூலமாக, அதை கூட்டு தொழுகை ஆக்குவதன் மூலமாக இஸ்லாம் என்ன செய்யுது, இந்த தீண்டாமைங்கிற உணர்வை நம்ம உள்ளத்துல இருந்து எடுத்து தூக்கி எறிஞ்சிருச்சுங்க. இன்னும் கவனிச்சு பாருங்க, இங்க நம்ம இருக்கக்கூடியவர்கள் வருஷமும் சொல்லி இருக்கிறோம். இருக்கிறீங்களா, வருஷத்துக்கு தொழுகிற ஆளுக்கு அப்படிப்பட்டவனும் இருக்கிறான். வாரத்துக்கு 1 தடவை தொழுகிற வார முசல்லி என்ன செய்யறான், இருக்கிறான். 5 வேளை தொழுகிறவனு இருக்கிறான். இந்த வார முசல்லியா இருக்கிறவனுக்கு கூட இந்த ட்ரைனிங் வந்துருச்சு. அது சொல்ல வர்றேன். வாரத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் தொழுகும் போது கூட அவன் உள்ளத்துல எது எடுபட்டு போச்சு, தீண்டாமை எடுபட்டு போச்சு. அறவே இல்லை, நம்மள்ட்ட இல்லையா இல்லையா. இஸ்லாத்தை எத்தனை விதத்தில் நம்ம புறக்கணிச்சிட்டாலும் கூட இந்த விஷயத்தை நம்ம புறக்கணிக்கல. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த பேசினார் நம்ம சகோதரர் முகமது பேசினார், என்னமோ நமக்கு பெரிய பரிசு கிடைச்ச மாதிரி. அது உன்னிப்பா என்ன நினைச்சீங்க, பெரிய பெரிய பேச்சாத பேசுவோம், வெளியே போயிட்டு இருந்தீங்க. அவர் பேசும்போது நினைச்சீங்க, ஒரு ஆர்வத்தோட உட்கார்ந்து கேட்டு இருந்தீங்களா இல்லையா. இது எல்லாரும் உள்ளத்துலயும் வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு, பிராக்டிகல்ல வந்துருச்சே இல்லையா. அப்ப இந்த வார முசல்லி வருஷ முசல்லியா இருக்கும் பொழுதே இப்படி வந்திருக்குதே. நம்ம எல்லாம் 5 காலமும் தொழக்கூடியவங்களா இருந்தோம்னு சொன்னா, கடுகு ஒரு 10,000 பங்கு வச்சு அதுல ஒரு பங்கு கூட நம்மள்ட்ட இருக்காது. அந்த அளவுக்கு இந்த தீண்டாமை நெஞ்சினேன் எடுபட்டு போயிடும். அப்ப ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து இந்த இஸ்லாத்தை தவிர வேற ஏதாவது காட்டிருக்குதா, காட்ட முடிஞ்சா. உலகமெல்லாம் ராணுவத்தை வச்சுக்கிறான், தீண்டாமை ஒழிக்க முடியல. போலீஸ் வச்சுக்கிறான், ஒழிக்க முடியல. நீதிபதி வச்சிருக்கிறான், ஒழிக்க முடியல. என்ன இல்லைங்கிறீங்க, எல்லா அதிகாரமும் இருக்குது. பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்கிறான், அறிவாளிங்கிறான். அதை எல்லாம் கூடி ஒரு திட்டத்தை போட்டு ஒழிச்சு காட்டேன். நாங்க ஒழிச்சு காட்டணுமா இல்லையா. 14 நூற்றாண்டாக நடைமுறையில காட்டிட்டு இருக்கிறோம். நீ குரானை படிச்சு தெரிய வேண்டியதில்லை, எங்களை பாரு, நாங்க ஒழிச்சு காட்டிருக்கிறோம். உன்னால ஏன் முடியல, எங்களால முடிஞ்சது. நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாத. இங்க இருக்கக்கூடியவர்கள்ல செட்டியார் இருப்பீங்க, ஒரு ஆள் முதலியாரா இருப்பாரு, 3 தலைமுறைக்கு முன்னாடி போனா, ஒரு ஆள் பிராமணனா இருப்பாரு, ஒரு ஆள் ஹரிஜனா இருப்பாரு. யாரு யாரு எங்க இருந்து வந்தீங்க யாருக்காவது தெரியுமா? என் முப்பாட்டை யாரு எனக்கு தெரியாது, ஆனா யாரோ ஒருத்தனா தான் இருந்திருப்பாரு. உங்களுடைய முப்பாட்டை யாரும் ஒருத்தருக்கும் தெரியாது. இப்ப இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு வேணா தெரியும். இவங்க தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா உங்களுக்கு லேசா ஞாபகத்தில் இருக்கும். பாட்டனார் இருந்தா கூட மறந்து போயிடும். அப்ப இந்த அளவுக்கு எங்க இருந்து வந்தோங்கிறது கூட தெரியாம அவ்வளவையும் சுத்தமா ஒழிச்சு காட்டியிருக்கிற ஒரு மார்க்கம். அது இந்த திருக்குறானை கொண்டு தானே சாத்தியமாயிடுச்சு. அப்ப குரான் அருளப்பட்டது தீர்வு இருக்கு, நல்லதா இல்லையா. உலகத்தில் உள்ள எல்லா விவகாரங்களுக்கும் திருமறை குரான் ஒன்றுதான் தீர்வுங்கிறதுக்கு இதை விட வேற சான்று கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, இன்னைக்கு உலகத்தில் உள்ள விவகாரம் என்ன, உலகத்தில் என்ன பிரச்சனைக்கு தீர்வு கண்டுகிட்டு இருக்கிறான், எய்ட்ஸ்ங்கிறான், மருந்தே இல்லைங்கிறான். எய்ட்ஸ் ஏற்பட்டு போச்சு, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதை கட்டுப்படுத்துவதற்கு எல்லாரும் ஆணுரை உபயோகிங்கள், காண்டம் யூஸ் பண்ணுங்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். டிவியிலங்க விபச்சாரத்துக்கு போகும்போது என்ன செய்யுங்க, உரையை பயன்படுத்திட்டு போங்கன்னு ஆம்பளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். எய்ட்ஸ் வராதுன்னு வழி சொல்லி கொடுக்குறான் பாருங்க. எய்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, இந்தியாவுடைய டிவியிலங்க பாரத பண்பாடை பாருங்க. பாரத பண்பாடு சொல்லிக்கிட்டு இந்தியாவுடைய தொலைக்காட்சிகள்ல இந்த விளம்பரம் வருது. ஸ்டார் டிவியில வரல, பிபிசியில வரலங்க. எங்க வருது, பண்பாடு புதிய கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் அவங்கள்ட்ட தான் வருது. டிவியில போடுறான், காண்டம் யூஸ் பண்ணுங்க. அப்ப இது என்ன பரிகாரம் தான் கண்டுபிடிச்சிருக்கான். எய்ட்ஸ் வராம தடுக்கிறது என்னது, இதான் வழி.
அதுக்கு காரணத்தை யோசிக்க மாட்டேங்கிறான். எய்ட்ஸ் வருவதற்குரிய காரணத்தை இவன் யோசிக்காம இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்படி எல்லாம் காண்டம் யூஸ் பண்ணுங்கிறது இப்ப லேட்டஸ்ட் புதிய கண்டுபிடிப்பா இல்ல. இந்த காண்டம் நமக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கையில பலூன் மாதிரி ஊதி இருக்கிறேன், அந்த காலத்துல வந்துருச்சு. அப்ப இவ்வளவு காலம் ஆயிடுச்சப்பா. இந்த காண்டத்தை பத்தி நம்ம நாட்டுக்காரனை தவிர அவனெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். யாரு? மேல் நாட்டுக்காரன். அவன் இந்த காண்டம் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறான். ஏன் வந்துச்சு எய்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க. காண்டம் யூஸ் பண்ணு சொல்றான். இந்த போதனையை மேலை நாடுகளுக்கு தெரியுமா இல்லையா? இந்தியாக்காரனோட அவனுக்கு நல்லா தெரியும் இந்த காண்டம் யூஸ் பண்ணணும் நல்லதுன்னு சொல்லிட்டு. அப்ப காண்டம் யூஸ் பண்ணணுங்கிற இல்மு இருக்கக்கூடியவன் தான் முதல்ல எய்ட்ஸ் நோய்க்கு ஆளானான். அப்ப இந்த காண்டத்தினால எய்ட்ஸ் ஒழிக்க முடியாதுங்கிறதுக்கு நிதர்சனமான ப்ரூஃப் இருக்குது. கேட்க தத்துவத்துக்கு நல்லா இருக்கலாம், நிதர்சனமான ப்ரூஃப் இருக்குது. நீ காண்டத்தை பயன்படுத்தினாலும் சரி, வேற எதை பயன்படுத்தினாலும் சரி, ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியல. அழகா தெரியுதா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த எய்ட்ஸ் மாதிரியான கிருமிகள் உலகத்துல வரக்கூடாதுங்கிறதுக்குரிய வழிய அழுத்தமா சொல்லுது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இது அவ்வளவுக்கு என்னங்க காரணம்? ஒரு முறைகேடான உறவு, பாலியல்ல நடக்கிற கோளாறு தானங்க. ஆணோட ஆண் சேர்றது, இந்த மாதிரியான உறவு. அது மாதிரி ஒரு ஆண் பல பெண்களோட, ஒரு பெண்ணு பல ஆண்களோட உறவு கொள்றது, இந்த மாதிரியான ஒரு கலப்படம் ஏற்படும் பொழுதுதான் எய்ட்ஸ் முதல்ல வருது. அப்புறமேல அதுல இருந்து வேற விதமா தொத்தலாம். அவன் ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு செலுத்தும் போது என்ன செய்யலாம்? அவங்ககிட்ட வரலாம். முதல்ல வருவதற்கு என்ன காரணம்? இது தகாத உறவு தான். இந்த தகாத உறவுகள் மூலமாக எய்ட்ஸ் வருதுன்னு தெரியுத. இந்த தகாத உறவை தடுத்து நிற்பதற்குள்ள வழி காணணும். என்ன செய்யணும்? இதனாலதான் வருதுன்னு வேற சொல்றான். அதுக்கு வழி என்ன சொல்றான்னு கேட்டா, அதையே இன்னும் செஞ்சுக்கிட்டு ஒரு கவர் போட்டு செஞ்சு கேட்கறான் பாருங்க. அவன் ஒத்துக்கிறான். எதனாலதான் வந்துச்சு எய்ட்ஸ் கேட்டா, மேற்படி விஷயத்தெல்லாம் வந்துச்சுங்கிறான். வந்துச்சுல, அப்ப அதை தவிர்த்துரு, தடுத்துரு கேட்டா தடுக்க மாட்டோம், கவர் போட்டுக்குருவோம். என்னடா இது இங்கேயா ஏத்துக்கணுமாடா? கவர் பிஞ்சு போட்டா நட செய்வீங்க, வராதா? வரணும்னு இருந்தா இங்க இல்லையா? இந்த மாதிரியான உணர்வுகள் திடீர்னு வந்துடும். திடீர்னு வர நேரத்தில் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்க மாட்டான் ஒருத்தன். நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கூட ஆபாசம் உண்டு. சில மரமண்டைகளுக்கு விலங்குக்கு இப்படி பேச வேண்டியிருக்கு. இதை நாளைக்கு வெளியில கேட்பாங்க. வெளி உலகத்துக்கு இது செய்தி போகணுங்கிறதுக்காக நான் பேசுறேன், ஆபாசமா பேசுறேன் கூடாது. நேற்று அப்படி, அதனால அப்படித்தான் பேசி ஆகணும். அதனால சொல்றேன். அப்ப நல்லா தெரியுது இவனுக்கு இன்னத்தினாலதான் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்யறான்? அதையே செய்ய, வேற வழியில செய்யணும் தான் சொல்லி கொடுக்குறானே தவிர இஸ்லாம் என்ன சொல்லுது? அதனுடைய ஆணி வேர் வரைக்கும் போய் பிடிக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த அக்கிரம், இந்த விபச்சாரம் தூண்டுறதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆடைகளும் அவங்களுடைய தேவையற்ற அலங்காரங்களும், ஆணும் பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியாம இரண்டு ஒன்றரை கலக்கிறதும், கோ எஜுகேஷன்ங்கிற பேர்ல ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல ஒன்னா தங்கி படிக்கிறதும், இது மாதிரியான காரணங்கள்னால மனுஷனுக்கு உணர்வு தூண்டப்படுது. தூண்டப்பட்ட பிறகு யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. உணர்வு தூண்டப்படுது. இப்ப தூண்டப்படுறதுக்குரிய வழிமுறைகளை இஸ்லாம் என்ன செய்யுது? அடக்குது. ஆண் இப்படி நடந்துக்க, பெண் இப்படி நடந்துக்க, பெண்களுடைய அங்க அவயவங்கள் ஆண்களை கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆடைகளை அழகா சொன்னாங்களா இல்லையா? வரதாவை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த அது பூராவுமே இதுக்கு தீர்வுன்னு விளங்கிக்கணும். நீங்க இந்த எய்ட்ஸ்ங்கிற நீங்க வந்திருக்குமா, இதை அமுல்படுத்தி இருந்தான்னு சொன்னா எய்ட்ஸ்ன்னு ஒரு கிருமி வந்திருக்குமாங்க. அதை மீறியும் எங்கேயாவது நடந்தால், அதை மீறியும் உடையில ஆபாசம் வேணாம், நடையில வேணாம், பேச்சில வேணாம். இன்னைக்கு என்ன இருக்குது? எய்ட்ஸை தூண்டுறதுக்குரிய அவ்வளவு வேலைகளையும் செய்யறான். ஆபாசம் பேசினாரா இல்லையாங்க? ஆபாசம் என்ன அர்த்தம்? எய்ட்ஸை விலைக்கு வாங்குறதுக்குரிய அவ்வளவு வேலைகளையும் சினிமாக்கள்ல வசனத்தின் மூலமா சொல்றான், பாட்டின் மூலமா சொல்றான், உடையின் மூலமா காட்டுறான், நடவடிக்கை மூலமா காட்டுறான், அங்க அசைவுகள் மூலமாக என்ன செய்யறான்? எய்ட்ஸை தூண்டுறான். ஒரு பொம்பளை சினிமாவில் ஒரு பொம்பளை அசைஞ்சா வேற மாதிரியா தான் அது இருக்குது. ஒருத்தனை சும்மா இருக்கிறவன என்ன செய்யுது? கெடுக்கக்கூடிய விதமா தான் அவன் அசைகிறான். சினிமாவில் ஒரு பொம்பளை அசைஞ்சான்னு சொன்னா, வயசு பொம்பளை கிழவி அம்மாவை நடிக்கிற சும்மா இருந்துருவான். வேற மாதிரியான ஒரு பொம்பளை சினிமாவில் அசைஞ்சான்னு சொன்னா எதுக்கு தான் செய்யறா? தப்பா மனிதனை ஆண் மகனை கிளர்ச்சியடைய செய்யறதுக்கு தான் அசைகிறா. அவ பேசினா அப்படி இருக்கு, அவ சிரிச்சா அப்படி இருக்குது. என்ன அப்ப எல்லா வகையிலையும் அவ உடை அப்படி இருக்குது, அவள்கிட்ட நடை அப்படி இருக்குது. அந்த நடையை வெட்டிக்கிட்டு போகும்போது நடைய என்ன செய்யும்? வெளியே போகும்போது என்ன செய்வான்? எய்ட்ஸை விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு, சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திட்டு போயிடலாம். இதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான எல்லா விதமான ஆபாசங்களையும் இஸ்லாம் என்ன செய்யுது? தடுக்குது. எதுக்காக வேண்டி? இந்த உலகத்துக்கு எய்ட்ஸ் மாதிரியான முந்தி வேற வேற நோயெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு பாலுணர்வுனால் ஏற்படக்கூடிய நோய்கள் மனுஷனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை இஸ்லாம் எடுத்துச்சு.
இதையும் மீறி, இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு மீறி ஒருத்தன் இந்த மாதிரி தகாத முறையில ஆணு சேர்ந்தான்னு சொன்னா, அல்லது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணும் தகாத முறையில அனுமதிக்கப்படாத முறையில உறவு கொண்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு குடுக்க வேண்டியதை சரியா குடு. எப்படி குடு? குள்ளுன்னு சொல்றானா இல்லையா? இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா குண்டு குடு, சரியா வந்துடும். அது கொல்றது சும்மா கொள்ளக்கூடாது. வல்யஷஹத அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். இந்த அதாப முஃமின்கள்ல ஒரு கணிசமான கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இந்த எய்ட்ஸ் வேலைக்கு அந்த மாதிரி காரியம் பண்ணியிருக்கிறான், நாளைக்கு எய்ட்ஸ் வந்துடும், சமூகத்தில் ஒழுக்கக்கேடு உண்டாகி போயிடும், அதனால இவனை வந்து முடிக்கிறோம் கதையேன்னு சொல்லிட்டு செஞ்சா, அது அவ்வளவு பேரும் பார்த்தான்னு சொன்னா, பார்த்தவன்லாம் போய் வெளியில சொன்னான்னு சொன்னா, அவனுக்கே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட செய்வானா? இவ்வளவு வாசனை அடைச்சு போட்டு அதுக்கு மேலையும் கிளர்ச்சி அடைஞ்சதா செஞ்சிருவான்னு சொன்னா, நானே இருக்க மாட்டேன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா நான் எப்படிங்க செய்வேன்? என்னை முடிச்சு போடும், கவர்மெண்ட் முடிச்சு போடும், ஆட்சியாளர்கள் கதையை முடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொன்னா நான் வாழணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வேன்? அந்த ஒரு அச்சம் தான் இந்த உணர்வை கட்டுப்படுத்தும். வேற எந்த அச்சமும் கட்டுப்படுத்தாது. 1 லட்ச ரூபா தந்துருவாங்க இந்த விஷயத்துக்காக வேண்டி, லட்சமா அந்த வாங்கிக்க, பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு வாங்கிக்கின்றுவான். அதுக்கெல்லாம் அதெல்லாம் பெருசா அவனுக்கு தெரியாது. எதை விட மாட்டான்? உயிர், இந்த வேலை செஞ்ச உயிர் போயிரும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் போட்டு அது ஆட்சியாளர்கள் கடுமையாக அமுலப்படுத்தினாங்கன்னு சொன்னா வருமா எய்ட்ஸ்? அப்படி செஞ்சவன் மூலமா தொத்துறது கூட வாய்ப்பு இல்லைங்க. அப்படி நடந்தானே கதை முடிச்சு கதை. அடுத்தவனும் செய்ய மாட்டான், இந்த முசீபத் அதோட தலைமுடி போயிருக்கும். அப்ப இது நல்லா தெரியுது. எய்ட்ஸுக்குரிய பரிகாரம் வேணும்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள்ல ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டம் உலகத்துக்கு என்ன செய்யணும்? அமலுக்கு வரணும் அப்படிங்கிற நல்லா தெரியுது. அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, இன்னைக்கு உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த குடும்ப கட்டுப்பாடு. பாருங்க, லேட்டஸ்டா எடுத்துக்கிட்டான். இதுக்காக வேண்டிய ஐக்கிய நாடு சபை கூட்டுறாங்க. அது எங்க பார்த்து கூட்டுறான்? நம்ம ஆள்ல எவன்டா இலட்சமா இருக்கான்னு பார்த்து எகிப்துல கொண்டே கூட்டுறான். எங்க கூட்டுறான்? சமயத்து நினைச்சாலேங்க நம்மள எவன் முஸ்லீம்ல எவன்டா இலட்சமாயா இருக்கான்னு பாக்குறான். வேற நாடுகள் அவனுக்கு கிடைக்கல. அங்க பார்த்தான் எகிப்து தான் அது பொருத்தமான நாடுன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் நினைஞ்சான். இந்த சுகாதார குடும்ப கட்டுப்பாட்டுக்காக வேண்டி ஒரு பெரிய கருத்தரங்கு நடத்தின. அகில உலகமும் போய் பேசுனுச்சு. என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தா இதான் பேசுறான். குடும்பம் பெருகி போச்சு, மக்கள் தொகை பெருகி போச்சு, என்ன பண்ணி ஆகணும்? கட்டுப்படுத்தி ஆகணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலன்னு சொன்னா உலகமே மூழ்கி போயிடும், உலகமே அழிஞ்சு போயிடும். சோறு இல்ல, கஞ்சி இல்ல, குடியிருக்க இடம் இல்ல, தண்ணி இல்ல. அதனால மக்களை காப்பாற்றணும்னு சொன்னா, இருக்கிறவனாவது நிம்மதியா வாழணும்னு சொன்னா என்ன செஞ்சு ஆகணும்? மனுஷனை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். குடும்ப கட்டுப்பாடு வரணும். அது எப்படின்னு கேளுங்க. முந்தி ஒரு காலத்துல குடும்ப கட்டுப்பாடு பண்ணான். எப்படின்னு கேட்டா, 2க்கு மேல் இப்போது வேண்டாம், 1க்கு பிறகு இப்போது வேண்டாம், 2க்கு பிறகு எப்போது வேண்டாம். முந்தி உள்ள கோஷம். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்? 2 தான் லிமிட், இப்ப 1 போதும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்ன செய்தான்? ஒரு குழந்தை போது வேண்டாம். அப்புறம் என்ன பண்ணா? கொஞ்சம் டெவலப் ஆகி நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை தான். இப்ப லேட்டஸ்ட்ங்க, நாமே குழந்தையா இருக்கிறோம், நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ணிட்டா? இப்ப லேட்டஸ்ட் ஐநா சபை தீர்மானத்தில் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா, இந்த குழந்தை உருவாக்குற வழியை இந்த குடும்ப வாழ்க்கை தானே. குடும்ப வாழ்க்கை எதுக்குங்கிறான். என்னத்துக்குடா குடும்ப வாழ்க்கை? பொம்பளையும் சேர்ந்துட்டு போறான், ஆம்பளையும் சேர்ந்துட்டு போறான். அப்ப இந்த குடும்பம் வராது. குடும்பம் வந்தா கணப்புள்ள குட்டி சந்ததி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. குடும்ப உறவை வேணாங்கிற ஒரு அயோக்கியத்தனமான தீர்மானத்தை அயோக்கிய நாடுகள் சபையில என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். இத பாரத பண்பாடு இவன் ஆதரிக்கிறாங்க. இந்த நம்ம சார்பாகவும் பிரதிநிதியாக இருக்கிறான். அனைத்து மக்களுடைய குரலை பிரதிபலிக்கணும். இவன் இந்த மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தி இந்த மக்கள் எல்லாம் இதை விரும்புறாங்கன்னு கேட்டுக்கிட்டா போய் சொன்னா, இந்திய பிரதிநிதி வரைக்கும் மௌனமா இருந்தான். எதுக்கு? ஆம்பளையும் சேர்றதுக்கு, பொம்பளையும் சேர்றதுக்கு. இப்ப குடும்பம் வேணாம், மனை மக்கள் ஒண்ணு வேணாம், அவன் இஷ்டப்படி நடந்துட்டு போயா. அப்படி இருந்தா குடும்பம் வருமா? புள்ள குட்டி வருமா? அப்ப குடும்பம் பெறுவதற்குரிய வழியவே அடைக்கணும்னு சொல்லி தீர்மானம் போடுறான். குடும்ப கட்டுப்பாடை ஒழிக்கிறதுக்கு இப்படி வழிங்க, குடும்பத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வழியை கண்டுபிடித்தான். மக்கள் தொகை பெருகுனதுதான் காரணம். இது உலகத்துல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைங்கிறான். உண்மையில இது ஒரு பிரச்சனையா? இதுக்கு இஸ்லாம் என்ன வழி காட்டுது? மக்கள் தொகை பெருகிறதுனால உலகத்துக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு போயிருமா? இந்த தீர்வு, இந்த பிரச்சனை நினைக்கிறத முட்டாள்தனம் இஸ்லாம் சொல்லுதுங்க. பிரச்சனை இல்லாத பிரச்சனை உலகத்தையே வளைச்சு போட்டு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான். பிரச்சனைகளை விட்டு போடுறான். எவ்வளவு கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு, என்னென்னவோ நடக்குது. அதெல்லாம் அவனுக்கு தெரியல. தொகை பெருகுது, மக்கள் தொகை பெருகுது அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இப்படி ஒரு தீர்வை கொண்டு வர்றான். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க.
மக்கள் தொகை பெருகிறதுனால உலகத்துக்கு ஏதாவது கேடு வருமா? ஒரு காலம் வராது, நன்மை தான் வரும். என்னென்ன காரணம்லாம் அவன் சொல்றான்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மக்கள் தொகை பெருகி போச்சுன்னு சொன்னா உணவு கிடைக்காது, இப்பவே உணவு பற்றாக்குறையா இருக்குது, இப்பவே எத்தனை ஊருக்கு தண்ணி கொடுக்க முடியல, இப்பவே எத்தனை பேருக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை அப்படிங்கிறான். உண்மைதான், தண்ணி கிடைக்கல, உணவு கிடைக்கல, குடியிருக்க வீடு கிடைக்கல. ஆனா வீடு இருக்குது, தண்ணி உலகத்துல இருக்குது, உலகத்துல இருக்குதுங்க, கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யணும்? ஒண்ணு இருக்குது கிடைக்கலன்னு சொன்னா இருக்கிறத கிடைக்கிறதுக்கு தீர்மானம் போடுவானா? இருக்குது உலகத்துல, நான் கேட்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா தண்ணியும் எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டானோ? தண்ணி இல்லையா? என்ன இருக்குதுயா தண்ணி, உனக்கு விநியோகிக்க தெரியல. உலகத்துல இன்னைக்கு ஸ்டாக்ல இருக்கிற உணவு வந்து உலக மக்கள் எல்லாம் சாப்பிட்டது போக இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு ஆண்டு உற்பத்தி ஆகக்கூடிய உணவுகள் வந்து அந்த ஆண்டு அவ்வளவு பேரும் சாப்பிட்டு முடிச்சா கூட கடல்ல கொண்டை கொட்டுறான். நல்லா கவனிக்கணும். ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன செய்யறான்? பாலை கொண்டை கடல்ல கொட்டுறான். அமெரிக்காக்காரன் கோதுமையை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான். திண்டதுவோ மிச்சம் இருக்குதான். அட பாவி, இருக்கிற கடல்ல கொட்டுறதை கொண்டு போய் இல்லாத நாடுகளுக்கு கொடுத்தா தீந்துருமா? இல்லையா பிரச்சனை இருக்குது. உலகத்தினுடைய இந்த பொருளாதாரத்தினுடைய 85% எங்க போய் முடங்கி இருக்குது? வளரும் அதாவது அந்த பணக்கார நாடுகள் இருக்க இல்ல G7, இந்த G7ல போய் எல்லாம் முடங்கி போச்சு. 7 நாடு வச்சிருக்கிறான் 85% பொருளாதாரத்தை, மீதி உள்ள அவ்வளவு நாடு வச்சிருக்கிறான் 15%. அப்ப விநியோகம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, எல்லாம் வட்டிக்கு கொடுத்து மக்களை சுரண்டக்கூடியவன் அந்த 7 நாடுங்கிறவன். அமெரிக்கா தலைமையில் இருக்கிற உலக வங்கிங்கிறானே இல்லையா? இந்த உலக வங்கின்னு சொல்லக்கூடிய இந்த 7 நாட்டு பயல்களுக்கு சேர்ந்துதான் உலகத்தை சுரண்டி 85% பொருளாதாரத்தை வச்சிருக்கிறான். இந்த 7 நாட்டையும் சேர்த்தா கூட இந்தியா ஜனத்தொகை வராது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, 7 நாட்டையும் சேர்த்தா கூட இந்தியாவுடைய மக்கள் தொகை வராதுங்க. அவ்வளவுக்கு குறைந்த மக்கள் தொகையில உள்ளவனுக்கு 85%, மீதி உள்ள அவ்வளவு நான் 15% இப்பவே சோறு கிடைச்சிட்டு இருக்கு. அதான் கவனிக்க வேண்டியது. அப்ப 7 நாடு என்ன செஞ்சுக்கிறான்? 85 வச்சிருக்கிறான். மீதி உள்ள அவ்வளவு நாடுகளும் சேர்ந்து 15% வச்சிருக்கிறான். இந்த 15% வச்சிருக்கும் போதே எவனும் பட்டினியால சாவல, சோறு கிடைக்காம இல்ல, வாங்க காசு இல்லையே தவிர கடையில அரிசி மூட்டை எத்தனை வேணும்? அரிசி மூட்டை இல்லைங்கிறானா? அரிசியே கிடைக்கலங்கிறானா? இல்ல. அப்ப உணவுகளை பொறுத்த வரைக்கும் எந்த பற்றாக்குறையும் கிடையாது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் எந்த பற்றாக்குறையும் கிடையாது. தண்ணீர் அன்னைக்கு இருந்த தண்ணியை விட ஒரு சொட்டு கூடல, ஒரு சொட்டு குறையலைங்க. இன்னும் தெரிஞ்சுக்கிறங்க, விஞ்ஞான ரீதியா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தை படைச்சாங்களா அல்ல, மனுஷனை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அப்ப வந்து இந்த உலகத்துல எத்தனை சொட்டு தண்ணி இருந்துச்சோ அத்தனை சொட்டு தண்ணி இப்பவும் இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி என்ன செஞ்சிடல, அழிஞ்சு போயிடல, ஷிப்டா தான் ஆகுது. இந்த தண்ணி என்ன செய்யுது? மேல கீழே உள்ளது வெயில் குடிச்சிருக்கு, குளத்துல தண்ணி கிடக்குது. ஒரு மாசம் பார்த்தா என்ன செஞ்சிருது? 10 அடி குறைஞ்சு போயிருது. எங்க போகுதுன்னு குறைஞ்சு நீராவே மேல போகுது, மறுபடியும் கொட்டுது. அது அங்க குறையுது, இங்க குறைஞ்சா அங்க கூடுது, அங்க கொட்டணும்னு செய்யுது, இங்க கூடுது. இதான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க மழை பெய்யற தண்ணி வந்து ஒண்ணு நீராவி குடிச்சு மேல கொண்டு போயிருது, இல்லைன்னா பூமி உறிஞ்சு கீழே கொண்டு வச்சுக்கிறது. கீழே உள்ளதையும் வெளியே எடுக்கலாம், மேல உள்ளதையும் கொட்ட வைக்கலாம், இருக்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு சொட்டு தண்ணி கூட குறையல, கண்ணுக்கு தான் குறையிற மாதிரி தெரியுது. நல்லா தெரிஞ்சுக்கணும். வெயில்ல குறைஞ்சு போச்சு, ஒரு டம்ளர் அரை டம்ளர் வச்சுங்க, அந்த அரை டம்ளர் எங்க போச்சு? கிருமியெல்லாம் சுத்தப்படுத்தி அனுப்புறதுக்காக மேல போயிருக்குது. சாக்கடையில ஊத்துறீங்க, அட மூத்திரம் பெயர் இல்லையா? இதுவும் தண்ணி தானே, இதுதான் நம்ம குடிக்கிறோம். சிறுநீர் கழிச்சு அங்க போட்டுருக்கிறோம். வெயில் என்ன பண்ணுது? அதை சுத்தமான பில்டர் தண்ணி ஆகி கொண்டு போய்கிட்டு அதைத்தான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஊத்துற சாக்கடை அதை மண்ணு வடிகட்டுது, ஒண்ணு சூரியன் வடிகட்டுது, பூமி அழகா பில்டர் பண்ணி கீழே கொண்டு போய் வச்சு கொடுது. அதை மோட்டரை போட்டு போர் போட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் குடிக்கிறான். இவன் மூத்திரத்தையும் குடிக்கிறான், சாக்கடையும் குடிக்கிறான். எதுக்கு சொல்றான்? என்னடா குறைஞ்சு போச்சுங்கிற? எத்தனை பேர் வந்தா என்ன தண்ணி குறையாம போகுது? குடிச்ச தண்ணியை வெளியே விட்டுதான் ஆகணும். ஒருத்தன் குடிக்கிறான், 5 லிட்டர் தண்ணியை குடிக்கிறான்னு சொன்னா 5 லிட்டர் மூத்திரம் பேஞ்சு ஆகணும் இல்லைங்க. ஆனா 4 லிட்டர் மூத்திரம் 1 லிட்டர் வேர்வையாவது போய் ஆகணும்ல. என்னமாவது ஒரு வகையில் என்ன செய்யுது? குடிச்சது வெளியே வந்துருது. ஏன் பற்றாக்குறை வருதுங்கிற? குடிச்சது பூரா வெளியே வந்துருது, வெளியே வந்து மறுபடியும் தண்ணி ஆகிட்டு இருக்குது. ஏன் பற்றாக்குறை வருது? அழகா விளங்குது, தண்ணி பற்றாக்குறை உலகத்துல இல்லைங்கிறது. இவன் இப்படி ஒரு காரணத்தை இவனோட கையால அகத்தணும். இவனுடைய கையால அகத்தனத்துக்காக வேண்டிய செய்யறான், இந்த காரணம் சொல்லிட்டு இருக்கிறான். அதே மாதிரி எடுத்துக்கிறீங்க, இட நெருக்கடி. அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கிடைச்ச 1 சென்ட் நிலம் இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சொல்றான் அப்படிங்கிறான். நான் 1000 ரூபாய்க்கு உனக்கு 1 ஏக்கர் நிலம் வாங்கி தரவா? வேற இடத்துக்கு வா. நீ திருநெல்வேலி டவுனுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறதுனால விலை கூடுது.
என்ன பூமியில உள்ள எல்லா நிலப்பரப்பையும் நீ பயன்படுத்திட்டியா? பூமியில எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குதோ அதுல 5% கூட பயன்படுத்தலங்க. திருநெல்வேலில இருந்து மதுரைக்கு போங்க, வழியில ஊரு இல்லாத இடம் ஜாஸ்தியா, ஊர் இருக்கிற இடம் ஜாஸ்தியா, ரோட்டே பார்த்துட்டு போங்களேன். திருநெல்வேலில இருந்து மதுரைக்கு போறீங்கன்னா மனிதன் குடியிருக்கிற ஒரு 5 இடத்துல குடியிருக்கலாம். மீதி இத்தனை கிலோமீட்டர்ல எவன்டா இருக்கிறான்? ஒருத்தனும் கிடையாது. அங்கெல்லாம் போய் குடியேறி பூமியில எவ்வளவோ குடியிருக்க இடம் இருக்குது. இவன் முட்டாள்தனமா என்ன செய்யறான்? இங்கதான் நான் இருக்குவேன், மெட்ராஸ்ல எனக்கு இடம் வேணும், அதுக்குள்ள விலை கொடுத்தான் அவன். அதாவது சாதாரணமா கிடைக்குது, உங்கள்கிட்ட இருக்குதுதான் வேணும்னு சொன்னா கூட தானே சொல்லுவீங்க. எனக்கு இந்த சட்டை தான் வேணும், சட்டை நிறைய விற்கிது, வாங்கிட்டு போயிடலாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு. இதுதான் வேணும்னா நான் என்ன செய்வேன்? 500 ரூபா கொடுப்பேன். நீ இதான் வேணும்னு கேட்கறதுனால சனியனை தவிர என்னமோ பூமியில இட பற்றாக்குறை வரல. அப்படியே வச்சுக்கிருவோம். இதெல்லாம் பற்றாக்குறை ஒரு காலத்துல வருதுன்னு வச்சுக்கிருவோம். இதுக்கெல்லாம் ஒரு பற்றாக்குறை உலகத்துல ஏற்படுது. உணவுக்கே பற்றாக்குறை, அதுக்கு தண்ணிக்கே பற்றாக்குறை, பேச்சுக்கு இடத்துக்கே பற்றாக்குறை. அவ்வளவையும் துண்டு முடிச்சாச்சு கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னா கூட அதுவும் சரியில்லை. ஏன்னு கேளுங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மனிதன் வெறும் கை காலை கொண்டு ஆடு மாடு மாதிரி படைக்கப்படல, மூளையும் கொடுத்து எல்லாம் படைச்சிருக்கான். எல்லாம் மனுஷனுக்கு என்ன செய்யறான்? பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்குரிய அறிவையும் கொடுத்து படைச்சிருக்கான். அதை மனுஷன் சமாளிச்சுக்கிட்டு வர்றான். நீங்க பாக்குறீங்க, அன்றைக்கு உணவு உற்பத்தி எப்படி செஞ்சான், இன்றைக்கு மனிதனுடைய உற்பத்தி அதிகமான பிறகு எப்படியெல்லாம் உணவு உற்பத்தி செய்யறான். அன்னைக்கு ஒரு கோழி உருவாக்க என்ன செய்வீங்க? முட்டையை வாங்குவீங்க, ஒரு கோழிக்கு கீழே கொண்டு வைக்குவீங்க, 22 நாள் சென்று அடகாத்து அது சின்ன குஞ்சியா காட்டும். அதுக்கு போட்டு தீனியை போட்டு 6 மாசம் போன பிறகு அது ஒரு கோழியாகும். ஒரு கோழியை உருவாக்கி முடிக்கிறதுக்கு 7 மாசம். ஒரு முழு கோழி வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? 7 மாசம் காத்திருக்கணும். இப்ப என்ன பண்றான்? 40 நாள் அதை விட டபுள் மடங்கு கோழி. என் அறிவுக்கு போய் சிந்திக்கிறான்ல, கோழி தட்டுப்பாடு வரக்கூடாது, அறிவை பயன்படுத்தி ஒரு முட்டையை கொண்டு வைக்கிறான். கரண்ட்ல 22 நாளா 4 மணி நேரத்துல குஞ்சு இறக்கிறான். அப்புறம் 40 நாள்ல பிராய்லர், 40 நாள் பிராய்லர் கோழிக்கு 40 நாள் பிராய்லர் கோழி இவ்வளவு பெருசு. நம்ம கோழி மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு. அப்ப நீ 6-7 மாசத்துல உருவாக்குன அந்த கோழிய என்ன செய்யறான்? 40 நாள் உருவாக்குறான். அது எத்தனை நீ உருவாக்கு? ஒரு கோழி கடை வச்சு ஒரு 10 முட்டை வைக்குவேன். இவன் வச்சிருக்க மிஷினுக்குள்ள கொண்டு 1000 முட்டையை வைக்கிறான். 1000 முட்டையை வச்சு என்ன செய்யறான்? 1000 கோழியை உருவாக்கி போறான் 40 நாளைக்குள்ள. இன்னும் டெவலப் ஆகிட்டு போறான். அப்ப மனிதன் கூட கூட அறிவை பயன்படுத்தினான்னு சொன்னா அந்த வளங்களை இவனால் பெருக்கிக் கொள்ள முடியும். அன்னைக்கு விவசாயம் பண்ணான். எப்படி விவசாயம் பண்ணா? போட்டு கிளம்பி போட்டு பொழுது பெரிய கஷ்டப்பட்டு 6 மாசம் 7 மாசம் அவனை சம்பாவம் இருக்கிறதா இருந்தா 7 மாசத்துக்கு பிறகு என்ன செய்வான்? போய் அறுத்து கொண்டு வருவான். இப்ப என்ன 3 மாசம் பயிருங்கிறான், அப்புறம் 50 நாள் பயிருங்கிறான். இப்ப 3 மாசத்துலயே அந்த நெல் ஆக்கி போடுறான், அப்புறம் 50 நாளுங்கிறான். அப்புறம் என்ன செய்யறான்? இன்னும் குறைஞ்சி காலையில போட்டு சாயந்தரம் இருக்கிற அளவுக்கு வந்துடும். சிரிக்கிறது இல்ல, உண்மையில வரலாங்க, வராதா? அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி இருக்கு. இப்ப கேட்கவங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், அன்னைக்கு சொல்லும்போது சிரிச்சிருப்பாங்க. 3 மாசத்துல நெல் உற்பத்தி ஆகிற பாடா இருக்கேம்பாங்க. 6 மாசத்துல நெல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் போது போய் 3 மாசத்துல உற்பத்தி ஆகிடுவாங்க. அது எப்படிங்க முடியும்? 3 மாசத்துல இவ்வளவு வளருமா? 50 நாள்ல பண்ணிடுவாங்க. அது எப்படிங்க முடியும்னு அன்னைக்கு சொல்லியிருப்பான். அதே மாதிரி சொல்றேன், காலையில விதைப்பான், சாயந்தரம் அறுப்பான். இது வராதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருங்க, எல்லா பொருள்களையும் டெவலப் ஆகிட்டு போயிட்டான், வாட்டுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டே போறான். என்ன மக்கள் தொகை பெருகத்தான் இவன் கண்டுபிடிப்பான். பிரச்சனைகள் ஏற்படும் போது அறிவை சிந்திப்பான். பிரச்சனைகள் ஏற்படாது சிந்திப்பானா? அப்ப இந்த முட்டாள்தனம்னு நான் சொல்ல வர்றேன். குடும்ப கட்டுப்பாடு என்று சொல்லுவது, குடும்பம் பெருகிறதுனால உலகத்துல பற்றாக்குறை ஏற்படும் சொல்லுவதெல்லாம் வட்டி கட்டுன முட்டாள்தனம், எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, இதெல்லாம் ஒரு மாதுளம்பழம் இப்படி பெருசா இருக்கும். இப்ப கடையில பார்த்தா இப்படி விற்கிறான் மாதுளம்பழம், அதுக்குள்ள 20 மாம்பழத்தை அடைக்கலாம், மாதுளம்பழத்தை அடைக்கலாம் போல இருக்கு. அப்ப மாதுளம்பழத்தை 20 பேர் 20 மடங்கு ஆக்குறான். இப்ப எத்தனை பேர் சாப்பிடலாம்? பொருள்களை பெருசாக்குறான், குறுகிய காலத்துல கொண்டு வர்றான், இதெல்லாம் செஞ்சு விட்டு போயிடுறான் மனுஷன். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல கீழே 300 அடி கீழே உள்ள தண்ணி அவனுக்கு எடுக்க முடிஞ்சா? மனுஷன் எதை தான் பயன்படுத்தினா? ஒண்ணு மேல இருக்கிற தண்ணி பயன்படுத்தா, இல்ல மழையில பெய்யற கூடல் வாய்க்கு என்ன செய்வான்? குடத்தை வச்சுக்கிட்டு மழை காலத்துல எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு குடிப்போம். எங்க பகுதியில் ஞாபகம் இருக்கு, எங்க பகுதிகளில் எல்லாம் வானத்துல இருந்து தண்ணி வரணும், இல்லாட்டி ஒரு 5 அடி 10 அடி ஊத்துன்னு தோண்டி வச்சிருப்பான். கொஞ்சம் டெவலப் பண்ணணும், ஒரு 25 30 40 அடியில் கிணறு தோண்டிக்கிட்டு தான். இப்ப என்னாச்சு? கண்ணுக்கே தெரியல, அது பாட்டுக்கு போது 600 700 800 அடி வரைக்கும் ஓடுறான், கம்ப்ரஸர் போட்டு இழுறாங்க. அப்ப எங்கெங்கே இருக்கிற தண்ணீர் எல்லாம் கொண்டு வர அளவுக்கு உனக்கு டெவலப் ஆயிடுச்சே இல்லையா அறிவு? இது மாதிரி மேல உள்ளதையும் கொண்டு வரது டெவலப் ஆகும். அது கூட முயற்சியில் இருக்கிறது செய்யணும். மேல உள்ளதை எல்லாம் கொண்டு வருவான், அது இஷ்டத்துக்கு மழை பெய்யறதுக்கு பதிலா அதை பெய்யறதுக்கு ஏதாவது வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பான். ஏன் கடல் தண்ணியை குடிநீர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றானா இல்லையா? கடல் தண்ணியை குடிக்கலாங்கிற கற்பனை அவன் பாட்டன் காலத்துல வந்திருக்குமா?
வந்திருக்காது. மனுஷ தொகை பெருகி தண்ணீர் தாகம் ஏற்பட்டோன்னு என்ன செய்யறான்? கடல் தண்ணியை குடிக்கிறதுக்கு முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றான். அப்ப மக்கள் தொகை பெருகிறதுனால பிரச்சனைகள் உருவாகும். அதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மனுஷனுக்கு அறிவும் இருக்கு. கட்டடத்தை எடுத்துக்கிறீங்களேன், ஒரு குறிப்பிட்ட நீ மெட்ராஸ்லாம் போய் குடியிருக்கணும்னா ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு போனான்னு வச்சுக்க, அப்ப கூட நெருக்கடி வராது. இப்படி ஏற்றிட்டு போய்க்குவான். அந்த காலத்துல இப்படி ஏத்துனா என்ன, இப்ப அந்த காலத்துல குடிசைக்கு மேல இன்னொன்று குடிசை ஏத்த முடியாதுல்ல. இப்ப என்ன பண்றான்? இது வந்து ஒரு 60-70 வரைக்கும் ஏத்தினா கூட தாங்குற அளவுக்கு மெட்டீரியல்ஸை கண்டுபிடிச்சுட்டான். இங்க இருந்து இப்படி ஏத்திட்டு போறான். ஒரு ஆள் குடியிருக்கிற இடத்துல 50 குடும்பத்தை கொண்டு போய் குடி வைக்கிறான். 114 மாடெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரிலாம் கட்டி வேற வேற நாடுகள்ல. அப்ப இப்படி ஏத்திக்கிட்டு போற அளவுக்கு இவனுக்கு அறிவு நெஞ்சிருச்சு, வளர்ந்து போச்சு. அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது? மனிதர்களுடைய ஜனத்தொகை பெருகிறதுனால பிரச்ச தட்டுப்பாடு ஒன்றும் வராது. அப்படி வந்தாலும் கூட அதை சந்திக்கிற அளவுக்கு உரிய அறிவோட தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இதற்காக வேண்டி குடும்பத்தை ஒன்று கட்டுப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி சாதனங்கள் வந்து கூட மக்கள் தொகை பெருக்கத்தாங்க காரணம். நடத்தனமா பேசுறான். எந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால இவன் பாக்கியங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறானோ அதை உணராம மக்கள் தொகை பெருக்கத்தினால கிடைச்ச பாக்கியத்தெல்லாம் விட்டு போடுறான். அதனுடைய கேடுகளை மட்டும் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த காலத்துல மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம். மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாலும் இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? பேருந்து வெளில போறோம். அதையும் தாண்டி வேற என்னென்னலாம் செய்யறோம். எதுக்கு அவன் இப்படி செய்யறோம்? அவன் ஆளுக்கு ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருந்தான். மக்கள் தொகை பெருகி போச்சு. அப்ப அவங்களை குயிக்கா கொண்டு விடணும். 10 தடவை போயிட்டு வரணும். இங்க உள்ளவன் அங்க உள்ளவன் இங்க கொண்டு விடணும். இதை வச்சு ஒரு கமர்ஷியலா சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது தானே இந்த மாதிரி பேருந்து உற்பத்தியில ஆராய்ச்சி அவனுக்கு வருது. வாகனங்களை விரைவுபடுத்தணும்னு ஆராய்ச்சி வருது. அப்ப மனிதர்கள் பெருக பெருகதான் அவர்கள் மூலமா நீங்க அந்த கால ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி மேலப்பாளையத்துல நீங்க இருக்கிறீங்களா இல்ல? இவ்வளவு பேருடைய இடத்துல ஒரு 8 பேர் தான் இருந்திருப்பீங்க. இவ்வளவு பேருடைய 8 பேருடைய பரம்பரையா தான் இருந்திருப்பீங்க. அதை பார்த்தா இவ்வளவு பேரும் ஒரு 10 பேர் இருப்பீங்க. அப்ப 10 பேர் இப்ப இருந்துகிட்டு இருந்தீங்க. நான் ஒவ்வொருத்தரும் அவன் ஒரு ஆளை உருவாக்கிட்டு போயிருந்தான்னு சொன்னா இந்த மைக்கு இருக்குன்ற எனக்கு சும்மா பேசிட்டு போயிடும், கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போயிருவானே. இந்த மைக்கு எதுக்கு நான் பேசுறேன்? எட்ட முடியாத அளவுக்குலாம் மக்கள் பெருகிறான். அவ்வளவு பேருக்கு போய் எட்டணும். அப்படிங்கும்போது என்னடா செய்யலாம் சிந்திக்கிறான். சிந்திச்சு இதை கண்டுபிடிக்கிறான். டிவி கண்டுபிடிக்கிறான், தொலைபேசி கண்டுபிடிக்கிறான். எல்லா விதமான அறிவியல் முன்னேற்றத்துக்கு காரணமே எதுதான்? இந்த மக்கள் தொகை பெருக்கம் ஒரு பெரிய பாக்கியம். அப்ப நான் கேட்கிறேன், அந்த மக்கள் தொகை பெருக்கத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தீர்மானம் போடுறான இவன் அப்ப அப்படி நினைச்சிருந்தா என்ன இருக்கும்? தீர்மானம் போடுறவனுடைய அப்பமார்கள்லாம் இதை நினைச்சிருந்தான்னு சொன்னா இவன் தீர்மானம் போட கூட இருந்திருக்க மாட்டான். அப்படி யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எத்தனை விஞ்ஞானிகள் உண்டாகி இருக்கிறான். அபுல் கலாமுடைய அப்ப அப்படி குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தான்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ராக்கெட்ல முன்னேறி இருக்க முடியுமா? இந்த கலையை கத்திருக்க முடியுமான்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய ஐன்ஸ்டீனுடைய அப்பா அப்படி நினைச்சிருந்தா என்ன இருக்கும்? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அப்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தானா என்ன செஞ்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ரைட் சகோதரர்களுடைய அப்ப அவன் ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தானா இன்னும் கட்ட வேண்டியதான போயிட்டு இருப்பீங்க. அப்ப எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு இவ்வளவு ஜீனியஸ்கள் வர வேண்டி இருக்குதுங்க. சில மழையன்னு வருவான், சில பிரச்சனைகள் வரும். அதே நேரத்துல இவ்வளவு பாக்கியங்கள் வர வேண்டி இருக்குது. பெரிய பெரிய அறிவு கடல்கள்லாம் இங்க வர வேண்டி இருக்குது. இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச எவன்னு தெரியல. அவன் அப்ப நினைச்சுட்டா என்ன இருக்கு? நாங்க கம்ப்யூட்டர் யுகத்துல இருக்கிறோம்னு பேசிக்கிற முடியுமா? இவ்வளவு விஷயங்கள் வருதுங்க. இது மனுஷன் பெறுகிற பெரிய பாக்கியம். அதை விளங்காம மடத்தனமா என்ன பண்றான்? மேலோட்டமா பார்க்கறான். சுரண்டலுக்காக வேண்டி மக்களை ஏமாத்தி என்ன செய்யறதுக்காக வேண்டி பொருளாதாரத்தை அபகரிக்கிறதுக்காக வேண்டி அவன்கிட்ட இருக்கிற மாதிரியான எய்ட்ஸ் வந்து உலகத்துக்கு பூரா வரணும். அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி என்ன செய்யணும்? நம்ம காண்ட விற்பனை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றான்? உலக நாடுகள் பணக்கார நாடுகள்லாம் சேர்ந்து குடும்ப கட்டுப்பாடு பெரிய ஆபத்துங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுது? அழகா சொல்லுது. எப்படி? லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும் வய்யாகும், அவர்களுக்கு உங்களுக்கு சேர்த்து நாங்க ரிஸ்க் தர்றோம்யா. ரிஸ்க் ஒண்ணு நான் குறைச்சி வச்சிடல, நிறைய போட்டு வச்சுக்கிறேன். நல்லா சொல்றான். உணவுக்கு பற்றாக்குறை கிடையாதுங்க, நாம ரிஸ்க் தந்துகிட்டு இருக்கிறோம். வறுமைக்கு பயந்து உங்கள் சந்ததிகளை கொல்லாதீர்கள் இஸ்லாம் சொல்லுது. இவன் என்ன செய்யறான்? வறுமையை குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேர்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி மறுபடியும் எய்ட்ஸ்ல கொண்டு விடுற வழிய தீர்மானமா போடுறான். மறுபடியும் கொண்டு என்ன செய்ய? ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளைங்க. அப்ப இந்த மாதிரியான முட்டாள்தனமான காரியங்களை எல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்காதுங்க. இதெல்லாம் அறிவுபூர்வமா சிந்திச்சு. இன்னொன்னு சொல்றான், அதாவது பூமியுடைய வளங்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டா என்ன செய்யறது? இருக்கிறவன்லாம் பூமியுடைய எல்லா வளங்களையும் எடுத்து பயன்படுத்தி விட்டான்னு சொன்னா அப்புறம் என்ன வளம் கிடைக்கும்? ஒரு ஆள் கேள்வி கேட்டார். எப்படி? பெட்ரோல் வளம் இருக்குது, இன்னும் 200 வருஷத்துக்கு தான் தாங்குங்கிறான். இப்படி மக்கள் தொகை பெருகிட்டு போச்சுன்னு சொன்னா 200 வருஷத்துல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அப்ப என்ன பண்றது? இருக்கக்கூடிய வளங்கள்லாம் காலி ஆயிருமே அப்படிங்கிறான். நாங்க கேட்கிறோம், இந்த வளங்களை 500 வருஷத்துக்கு அறிஞ்சு வச்சிருந்தானா? பெட்ரோல் இருக்குங்கிற பெட்ரோல் என்பது பூமிக்குள்ள இருந்து கிடைக்கும். அது ஒரு பெரிய எரிபொருளா பயன்படும். அதை கொண்டு என்னென்னலாம் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது 500 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக தெரியுமா? தெரியாது.
இல்லாதவனை தானே நீ கண்டுபிடிச்ச. பெட்ரோல் முடிஞ்சா அடுத்து என்ன செய்யறதுங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பான் மனுஷன். பெட்ரோல் முடிஞ்ச கூட எரிபொருள்ங்கிற உலகத்துல போயிடுச்சா. விளக்கெண்ணையில இருந்து வந்து பெட்ரோல் வரைக்கும் வந்திருக்கோங்க. முந்தி விளக்கெண்ணெய் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் சீமெண்ட் தெரியும், அப்புறம் தானே பெட்ரோலுக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யறான், சோலாருக்கு ஓடி போயிட்டான். இப்ப சோலார்ல சூரியன்ல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு நம்ம டெவலப் பண்ண முடியுமா? பேட்டரியிலே கார் ஓட்ட முடியுமா? இப்படி என்ன செய்யறான், பண்ணிட்டு போறானா இல்லையா? சூரிய வெளிச்சத்துல வாட்டு ஓடுங்க ஆட்டோமேட்டிக்கா, அது குறையாது தானே. சூரியன்ல இருந்து எவ்வளவு சார்ஜ் எடுத்தாலும் சூரியனுடைய பவரும் ஒளியும் இழந்து போயிருமா? அப்ப இப்படி எத்தனையோ புதிய புதிய பெட்ரோல் முடிஞ்சா அதுக்கு அப்பனான ஒன்னொன்னு கண்டுபிடிப்பான். அது இதை விட சிறந்ததா இருக்கும், இதை விட செலவு கம்மியானதா இருக்கும், இதை விட ஆரோக்கியமானதா இருக்கும், வளம் குறைஞ்சிருமா. எத்தனையோ வளங்கள் இருக்கு. கல்லு மண்ணு தானங்க கம்ப்யூட்டர் டிஸ்க்குங்கிறான, அதெல்லாம் சிலிக்கன் சில்ல தானங்க வச்சு பயன்படுத்துறான். கல்லுன்னு மண்ணுன்னு சொன்னா அது ஒரு சில்லு தானே. சிலிக்கான் சில்லுங்கிற வச்சுதான் இவ்வளவு பெரிய அறிவியல் புரட்சியை உலகத்துல பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இப்படி ஆகும் எவனா கண்டமா, எவனா சிந்திச்சு பார்த்த மாட்டேன். அதனால நம்ம நினைக்கிற கல்லு தூசி துரும்புன்னு நினைக்கிறதுல எல்லாம் என்னென்ன இருக்க யாரு கண்டா? அது இனிமே வெளிப்படும். எப்ப வெளிப்படும்? இன்னும் பெருக்கணும், 1000 கோடி ஆகணும், அப்பதான் வெளிப்படும். இதே லெவல்ல இருந்தா வெளிப்படாது, இருக்கிறது போதும்னு நினைச்சிருவான். அப்ப எப்ப இது வெளிப்படும்? இந்த தூசி துரும்பு கல்லு மண்ணு சக்கை என்னென்ன இருக்கும், மனுஷன் கழிக்கிற மலம் உட்பட அதுல என்ன எரிபொருள் கிடைக்க போகுதோ கிடைச்சிருச்ச. சாணத்துல எரிவாவு, எரும மாட்டு சாணத்தை எதுக்கு வச்சிருந்தோம், அவன் சாணத்தை கொண்டு அடைச்சு வச்சு கேஸ உண்டாகி என்ன செய்யறான், இந்த சிலிண்டர் பிரச்சனை அது பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கானே இல்லையா? அப்ப மாட்டு சாணத்துல கிடைக்கிற மாதிரி மனுஷ சாணத்தை கரைச்சி ஊத்தி வண்டி ஓட்டுவான். நடக்கிறீங்களா? நடக்கலாம். அதனால என்னென்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்ப நடக்கும்னு கேட்டா, ஒரு நெருக்கடி மனுஷனுக்கு வரணும், ஒரு நிர்பந்தம் வரணும், ஒரு தேவை வரணும். அந்த மாதிரி வரும்போதுதான் மூளை வேலை செய்யும். தேவை வராட்டி வேலை செய்யலைங்க. குமரங்க வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது தானே தேட ஆரம்பிக்கிறான். ஆம்பளை பிள்ளைய பத்தவன் தர மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, இவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா நான் தினம் சம்பாதிச்சுட்டு போயிடுறேன். இவர் என்ன செய்யறாரு, ஒரு 75,000 சேர்த்து வச்சு போடுறாரு. எதனால? 2 பேரும் ஒரே வேலை செய்யறோங்க. எனக்கு 1000 ரூபாய் சம்பளம், இவருக்கு 1000 ரூபாய் சம்பளம். எனக்கு ஆம்பளை பிள்ளை, அவருக்கு பொம்பளை பிள்ளைன்னா அவரு ஒரு 15 வருஷத்துல பார்த்தா கையில 75,000 வச்சிருக்காரு. என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா இல்லையே திண்டு முடிச்சுட்டேன். என்ன காரணம்? பொம்பளை பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு தேவையான ஒரு நிர்பந்தம் சமூகத்தில் ஏற்படும். மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் சமூகத்தில் ஏற்படும் பொழுது அதை ஃபேஸ் பண்றதுக்கு அப்ப இருந்து திட்டம் போடுறாரு. எனக்கு ஆம்பளை பிள்ளைக்கு காசுல வரும் அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், திட்டம் போட மாட்டேன். இதன் சாதாரண ஒரு நெருக்கடி தானங்க மனசனை வந்து பக்குவப்படுத்துது, அவன் ஆராய்ச்சியாளனா அறிவுள்ளவனா ஆக்குது. அப்ப இந்த குடும்ப கட்டுப்பாடு பிரச்சனைங்கிறான, இது ஒரு மௌட்டிகம், இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இஸ்லாமிய பார்வையில பிரச்சனை கிடையாதுன்னு அவனை அறிவை தூண்டுது. ரிசுக்கு பத்தாதுன்னு தானே சொல்றான். ரிசுக்கு என்ன பத்தாதுங்கிற, உலகத்துல ரிசுக்கு நிறைய இருக்கு. ரிசுக்குங்கிற எல்லாம் சேர்ந்து போயிருது. தண்ணி மத்த கண்டுபிடிப்பு இதெல்லாம் கூட ரிசுக்கு தான். ரிசுக்குன்னா செல்வம். பூமியுடைய செல்வங்கள் ஒரு காலத்திலும் குறையல, நிறைய செல்வம் இருந்துகிட்டு இருக்கு. நீ தான் பயன்படுத்தாம இருக்கிற. இதையெல்லாம் காரணம் காட்டி குறைக்காதன்னு ஒரே அடியில தீர்வு சொல்லுது இஸ்லாம். இந்த பிரச்சனை தீர்வு என்ன? பேசாம விடியா, இதனால ஒண்ணு குடிமொழி போயிடாது. முந்தி 2 கோடி பேர் இருந்திருப்பான், இப்ப 500 கோடி பேர் இருக்கு. என்ன கெட்டு போச்சு? 2 கோடி பேர் தின்றதை விட கூடுதலா ருசியா தின்னுட்டு இருக்கோம். 2 கோடி பேருக்கு பழைய சோறு தான் குடிச்சிட்டு இருப்பான். இத்தனை வகையான குழம்போ கறியோ ஒண்ணும் தெரியாது. எல்லாம் திடீர் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திடீர் ரசம், திடீர் கறி, திடீர் மசாலா, திடீர் இட்லி, மாவு கண்ணாவு கரைச்சி ஊத்துனா இட்லி ஆகுது. எங்க டெவலப் ஆகி போயிட்டு இருக்கிறோம். நம்ம அனுபவிச்சு நாங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆதம ஹவ்வாவுடைய காலத்துல இருந்த ஆட்க அனுபவிச்சதை விட மக்கள் தொகை கம்மி தான். அதை விட கூடுதலாக நல்ல ருசியாக பலவித உணவுகளை சாப்பிட நாம தான். மக்கள் தொகை பெருகினதுனாலதான், இது பெருகினால கிடைச்ச பாக்கியம். மக்கள் தொகை பெருகலன்னு சொன்னா இன்னமும் பச்சை மிளகாய் கிடைச்சிக்கிட்டு பழைய கஞ்சி சாப்பிட்டு சந்தேகமே கிடையாது. அதனால மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு விவகாரமே இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்வு. அதுக்கு என்ன சொல்லுது இஸ்லாம்? ரிசுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிதான் பதில் இருக்கு. நிறைய ரிசுக்கு இருக்குடா, ரிசுக்கு தானே இல்லைங்கிற, ரிசுக்கு இருக்கு, ஆராய்ஞ்சு பாரு, சிந்திச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் சொல்லுது. இப்படி உலகத்துல நீங்க எந்த பிரச்சனையை கொண்டாந்து கண்ணு முன்னாடி வைங்க, உலகத்துல குற்றங்கள் கூடி போச்சு, எங்க பார்த்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. இன்னைக்கு மனிதனுடைய பெரிய பிரச்சனை தாங்க. உலகத்துல வாழக்கூடிய சாதாரண மனிதன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஆட்சியாளர்கள் செல்வத்தை அள்ளி தரணும், பாலாறு தேனாறு ஓடணும், நம்மளை பணக்காரன் ஆக்கணும் அப்படிலாம் விரும்பல. ஆட்சியாளர் நம்மளை அக்கிரமம் பண்ணாம இருந்தா போதும், அநியாயம் செய்யாம இருந்தா போதும், நம்முடைய உரிமைகளை நம்ம காத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தா போதும். இதுதான் மனுஷன் எதிர்பார்க்கிறான். இந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்பையாவது உலகத்தில் உள்ள ஆட்சியாளர் கொடுக்க முடிஞ்சா, நிமிஷத்துக்கு எத்தனையோ கொலை, நிமிஷத்துக்கு எத்தனையோ கற்பழிப்பு, நிமிஷத்துக்கு எத்தனையோ கொள்ள, நிமிஷத்துக்கு எத்தனையோ தீ வைப்பு, இப்படி ஒரு நிமிஷத்து கணக்கில் போயிட்டு இப்ப நிமிஷத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் குற்றங்கள் சொல்லிட்டு புள்ளி விவரம் கைவசம் இல்லை. ஆனா நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கில் ஓடுது. அப்ப நிமிஷத்துக்கு 1000 கொலை, 1000 கொள்ள, 1000 கற்பழிப்பு, 1000 திருட்டு, 1000 பிக் பாக்கெட் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அவன் மனுஷன் வந்து நிம்மதியா நடமாட முடியல, உங்களை தனியா போக முடியல,
ஒரு ஆம்பளை தனியா போக முடியல, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிற கூட 2 பேரும் வச்சிருக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது. எவனாவது சட்டம் கொண்டு வந்தானா, எவனாவது தீர்வு சொல்லி இருக்கிறானா, என்னென்னமோ தடாங்கிறான் படாங்கிறான், என்னென்னமோ போட்டு பாக்குறான், நிக்கல. தடாண்டு போட்டோன்னா உடனே குற்றவி எல்லாம் குறைஞ்சி போச்சான்னு கேட்கிறேன். தடாண்டு போட்ட பிறகுதான் வெட்டிக்குது, அவன் வெட்டப்படுறான், கொல்லப்படுறான். இதெல்லாம் நடக்காது. சட்டங்கள் குற்றங்கள் குறையணும்னு சொன்னா குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை கொடுக்கணும். நம்ம காசுல சோறும், நம்ம காசுல தங்குற வசதியும், நம்ம காசுல டிவியும், நம்ம காசுல பேப்பரும் கொடுத்து ஜெயிலுன்னு கொண்டு போய் போடுறான். அவன் என்ன செய்யறான்? 44 தடவை சிறை சென்றவர் மீண்டும் கைதுங்கிறான். 44 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறான், புடிச்சு கொண்டு வச்சிருக்கிறானுவோ. அவனை கொஞ்சம் கூட இந்த தண்டனை என்ன செய்யல, திருத்தல, பக்குவப்படுத்தல, அச்சமூட்டல, திரும்ப போய் திருடுறான். ஏன்? மாமியார் வீடுங்க அதுக்கு பேரு. கேட்ட மாமியா கூட ஜெயிலுக்கு போறது. இந்த மாதிரியான நிலைமை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி கொலைக்கு கொலை ஒரே வெட்டு, நாளைக்கு வேணா கொள்ளுவானா, திருநா கையை வெட்டு, இப்படி குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள், இப்படி ஏராளமான எண்ணற்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. நாளைக்கு நீங்க உட்கார வேண்டி இருக்கு, நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. நான் 15 நிமிஷம் பேசுறதா சொன்னேன். என்னோட உடல்நிலை சரியில்லாதனால, அதனால நான் கொடுத்த நேரத்தை விட அதிகமாக பேசிட்டேன். அதனால நாளை காலையில் நம்ம உட்கார வேண்டி இருக்கு. வேற ஒரு முக்கியமான பணியெல்லாம் இருக்கிற காரணத்தினால நிறைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் இஸ்லாத்துல தீர்வு இருக்குது. இதை சொல்லிட்டு சுருக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் குர்ஆன் தீர்வு சொல்லுதே. நீங்க என்ன செய்யறது இல்ல, முஸ்லிம்கள் சொல்லக்கூடியவங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைக்கு குர்ஆன் சொல்ற தீர்வை மாத்திரம் ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. வாழ்க்கையில கல்யாணத்தை இப்படி நடத்து, அது ஏன் இஷ்டப்படி தான் நடத்துவேன், வரதட்சணை வாங்காத, வாங்கின உனக்கு என்ன, உனக்கு பேச தகுதி இருக்கு. அப்புறமேலு உலகத்துக்கு போய் குர்ஆன் தீர்வு சொல்லுதுங்கிற, உனக்கு சொல்ற தீர்வை நீ ஏத்துக்கிற மாட்டேங்கிற. உனக்கு எவ்வளவு தீர்வு சொல்லுது, திருடாதங்குது, மதுவா குடிக்காதன்னு சொல்லுது, வேற எவ்வளவோ ஒழுக்கங்கள்லாம் சொல்லுது. ஆபாசமா நடக்காதன்னு சொல்லுது, பொய் சொல்லாத, பிராடு பண்ணாத, பித்தலாட்டம் பண்ணாத, ஏமாத்தாத, பிரிஞ்சு போயிடாத, கபரம் வணங்காத, இப்படி எவ்வளவோ தாயத்து போடாத, தட்டு எழுதாத, இதெல்லாம் எவ்வளவோ சொல்லுது. இதுக்கு மட்டும் தீர்வு இல்லைங்கிறாங்க. வேடிக்கை பாருங்க. இப்ப கேட்டிருக்கணும் அவ்வளவு பேரும் இந்த கபருக்கு போறவனா இருந்தாலும் ரசிச்சிருப்பான். இப்ப நான் சொன்ன விஷயங்களை கபரை வணங்குற ஆளா இருக்கான்னு வைங்க, இஸ்லாம் அழகானமா இருக்கான்னு இருப்பான். தாயத்து போறவனா இருக்கான்னு வைங்க, நல்ல விஷயங்கள்ப்பா சொன்னது அப்படிமா. இப்ப இதையும் தான் கூடான்னு சொல்லும்போது மாத்திரம் அவனுக்கு ஆத்திரம் வருது. இது என்ன வேணாங்கிற, இந்த விஷயங்களை எல்லாம் எந்த குர்ஆன் சொல்லுது அந்த குர்ஆன் தான் இதையும் சொல்லுது. அப்ப குர்ஆன்ங்கிறது உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டுதுன்னா ஓகேங்கிறான், உனக்கும் சேர்த்து வழிகாட்டுதுன்னா இல்லைங்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், இதெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ற மாதிரி உன் வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுல குர்ஆன் என்னங்க சொல்லுது, இதுல அல்லாஹ் என்ன தீர்வு சொல்றான். கல்யாணம் பண்றீங்களா, எப்படி கல்யாணம் பண்ணணும், அது எந்த முறை நடக்கணும், கடை இருக்கிறீங்களா, வியாபாரம் பண்ண போறீங்களா, அந்த வியாபாரத்தில் எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லா காரியங்கள்லையும் குர்ஆன் எப்படி சொல்லுதுங்கிற அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியா இருக்கும். இப்ப கிறிஸ்துவராஜ் சொன்னாரா இல்லையா, பழைய கிறிஸ்துவராஜ், அவர் சொன்ன மாதிரி நம்ம உண்மையான முஸ்லீம்களை வாழ்ந்துட்டோம்னா அவர் குர்ஆனை படிக்காம சிலர் வந்திருப்பாருங்க. ஏதோ ஒரு பை சான்ஸ் ஒரு குர்ஆனை படிச்சு விட்டாரு, நம்மளே பார்த்துட்டு இருந்தாருன்னா வந்திருக்க மாட்டார். நம்மளை பார்க்கிறாருல, வித்தியாசம் இல்லையில, அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கை இருந்தால் யாரும் வரமாட்டாங்க. இப்போ குர்ஆனை அவர்கள் எல்லாரும் போய் படிங்கன்னு சொல்லவும் முடியாது. குர்ஆனை படிக்கிறதுக்கு பதிலா நம்மளை பார்க்கணும், நம்மள்ட்ட குர்ஆன் இருக்கணும். காண குலுக்குல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது குர்ஆன் தான் அவங்களுடைய குணம். தனியா குணம் என்னத்தப்ப கேட்கிற, குர்ஆன்ல என்ன இருக்கு அவ்வளவு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்படி நம்ம இருக்க முடியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் குர்ஆன் ஆகணும், நடமாடும் குர்ஆன். நம்ம எல்லாரும் நடமாடும் குர்ஆனாக மாறிட்டோம்னு சொன்னா இது மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். அதனால இந்த உலகத்துக்கு குர்ஆன் வழிகாட்டுதுன்னு சொல்லும் போது மாத்திரம் அதை ரசிப்போடு கேட்டுக்கொண்டிருந்த நீங்க நமக்கும் வழிகாட்டுது என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கு லேட்டா வந்தவங்களா இருப்பாங்க, நாளைக்கு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது, காலையில இருந்து உட்கார்ந்துடணும். முக்கியமாக நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமை, பாதிப்பு, துன்பம் இதுகளை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு பேரணி ஒன்று நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம், விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். அந்த பேரணியில அவசியம் கலந்து கொள்ளணும். சமூகத்தினுடைய விஷயம், யாருடைய தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இப்போ நாளைக்கு சொல்லப்படும், இப்பவும் சொல்லிக்கிறேன், தனிப்பட்ட யாருடைய விஷயமும் கிடையாது. எங்க அண்ணனோ தம்பி யாரும் தடாவில் இருக்கிற, நாங்க யாரும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், நாங்க நல்லா தான் இருக்கிறோம். யாருடைய பிரச்சனை? இந்த சமுதாயம் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக நமக்கு இழைக்கப்படுற அக்கிரமத்திற்கெல்லாம் என்ன செய்யணும், குரல் கொடுக்கணும். குரல் கொடுத்தா தான் ஒழுங்கா முந்திய கொடுத்திருந்தா பள்ளிவாசல் அடிச்சிருக்க மாட்டான், தைரியம் வந்திருக்காது. இவங்க எங்க வர போறாங்க, இவங்க ஒண்ணு சேர போறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதனால எந்த கொள்கைக்காரங்களா இருந்தாலும் சரி, எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, அவ்வளவு மறந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பொதுவானது. உனக்கு எனக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது பேசிக்கிறோம், விவாதம் பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம், மேடை போட்டு பேசி, நீ எங்களை பேசுனா உன்னைய பேசணும், விமர்சிக்க, அது தனி விஷயம். இப்ப இது எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை.
இந்த பிரச்சனைக்காக வேண்டி எல்லா விதமான கருத்து வேறுபாடை மறந்து இந்த ஊர்வலத்தில் என்ன செய்யணும், கலந்துக்கு ஒரு பெரிய விவகாரம் கிடையாது. ஊர்வலத்தில் போறது ஒரு பெரிய இது கிடையாது, பெரிய தியாகம் ஒன்றும் கிடையாது. பர்மிஷன் தடை மீறி ஒன்றும் போகல, பர்மிஷன் வாங்கிட்டு போறோம். இதுக்காக வேண்டி யாரையும் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கைது பண்றது வந்தா கூட தயாரா அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். சட்டப்படி தானே போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதுல அலட்சியமா இருந்துடாம, எத்தனை மணிக்கு அது 3 மணிக்கு என்ன அது இலாஹி ஒரு விளக்கமா சொல்லுவாங்க. அதை கேட்டு அதன்படி நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளணும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹ்.